அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நம்ம இந்த தொழில் முறையா இந்த வாஸ்து ரீதியான அனுதினமும் நம்ம வசிக்கிற வீட்டுல சந்திக்கிற கேட்கல சார். சார் நீங்க கொஞ்சம் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா நம்ம சைடு இஷ்யூ இருந்தா யாருக்குமே கேட்காது. அதனால தயவு செய்து கொஞ்சம் உங்க சைடு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என் சைடு இஷ்யூவா இருந்தா யாருக்குமே கேட்காது. அப்ப உங்க சைடு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேங்களா சார்? நம்ம சைடு சவுண்டு வீடியோ எல்லாமே கரெக்டா பக்கா வரும். ஓகேங்களா சார்? ஓகே. அப்ப அனுதினமும் நம்ம வாஸ்து ரீதியான பல விஷயங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் செய்யறோம். அப்ப அந்த தவறுகள் ரீதியான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம். வாஸ்து ரீதியா எந்த தப்பு செய்யறோமோ அந்த தவறுகள் ரீதியான பிரச்சனைகள் ரீதியான நம்ம ஒரு பாதிப்பை சந்திக்கிறோம். அந்த பாதிப்புனால நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடுகிறது, குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்ப எது போன்ற பாதிப்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு தெளிவான விளக்கங்களுடன் இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட பயணிக்க. இந்த வகுப்பு அப்படிங்கிறது இந்த 2 மணி நேர வகுப்பு அப்படிங்கிறது முடிகிற வரையும் அனைவரும் கொஞ்சம் நீங்க அன்மியூட் பண்ணாம உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணி மைக் ஆன் பண்ணி நீங்க பேசிட்டு உங்களுடைய விளக்கங்களை கேட்டுட்டு நம்ம அடுத்த செகண்ட்ல உங்களுடைய உங்களுக்கான பதில்களை கொடுத்துட்டு அடுத்த செகண்ட்ல நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடரும். அப்படி ஒரு ஸ்டேஜா நம்ம இந்த 2 மணி நேரம் பயணிக்க இதுக்கு முழுக்க எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெற்றிகரமா கொண்டு போற பொறுப்பு அப்படிங்கிறது இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் உண்டு. அப்ப கண்டிப்பா இந்த வகுப்பு வெற்றிகரமா நடைபெறும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நம்மளுடைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வகுப்பு அமைய அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக்சுவலி என்னுடைய பெயர் எஸ் சதீஷ்குமார். நம்ம இந்த வாஸ்து துறையில 5வது தலைமுறையாக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என் முன்னோர்கள் வாஸ்து மற்றும் ஜோதிட துறையில பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல புத்தகங்களை எழுதி பல மாணவர்களை உருவாக்கினாங்க. அந்த கட்டத்தில் நம்ம ஒரு எம்டெக் முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல நம்ம சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தோம். பிரபஞ்சம் நம்மளைய இந்த துறையில இழுத்துட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாத்தையும் வகுப்பு எடுக்கிற அளவுக்கு நம்ம நிப்பாட்டி இருக்கு. இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனைவரும் ஒரு கவனம் இல்லாமல் அதனுடைய புரிதல் இல்லாமல் எப்பயுமே பாத்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சவனே சார் எனக்கு இப்பதான் சார் இதை பத்தியான புரிதல்கள் இருக்கு, முதலே இல்ல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப ஒரு அவேர்னஸா ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம அமைக்கிறப்ப அது ஒரு வெற்றிகரமான வாஸ்து ரீதியான தெளிவான புரிதல்களுடன் தெளிவான விளக்கங்களுடன் ஒரு புரிஞ்ச ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைகிறோம். எந்த தடையும் இல்லாம வாழ்க்கையில முன்னேறோம். இடையில தடைகள் வாஸ்து ரீதியான விஷயங்கள தவறுகள் இருக்கும் பட்சத்துல நம்ம முன்னோக்கி நகர்றதுல ஒரு மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இந்த வகுப்பு அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிக்கலாம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனியதோர் மாலை வணக்கத்தை தெரிவித்து நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. அப்ப இந்த வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்து தவறுதலாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம அனுதினமும் சந்திக்கிறோம், அப்ப எப்படி அதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க போறோம். அப்ப ஒரு திசைகள் அப்படிங்கிறது தவறுதலாக இருந்தால் எது போன்ற பிரச்சனைகளை ஏற்படும், அடுத்த கட்டத்துல யார் யார் எந்த திசை பார்த்து மனை வாங்கணும், எந்த திசை பார்த்து அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும், எந்த திசை அப்படிங்கிறது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்கணும். அப்ப முதல் விஷயமா வாஸ்து அப்படின்னா என்ன, அந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, ஏன் வாஸ்து இது தப்பு இது ரைட்னு சொல்றோம், ஏன் அது இப்படி இருந்தா என்ன, எதுல கவனமா இருக்கணும், வாஸ்துல எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எது தவறு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வாஸ்து ரீதியான புரிதல் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு வாஸ்துங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா
முதல் விஷயம், வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. அப்போ ஒரு திசை அப்படிங்கிறது சும்மா நம்ம பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை கிடையாது. நம்ம போய் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம், அல்லது நம்மளே வீடு கட்டியிருக்கோம், ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்டை நம்ம தேர்வு செய்ய போறோம். அப்ப நம்ம பாக்குறோம், இது வடக்கு பார்த்த பிளாட்டு, இதை வாங்கலாம். இது கிழக்கு பார்த்த பிளாட்டு, சூப்பரான பிளாட்டு, இதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளாட்டை தேர்வு செஞ்சிடறோம். முதல் விஷயம் என்னன்னா, ஒரு திசை என்பது பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ரொம்ப நாளா இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருப்போம், இந்த ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அப்ப ரோடு தென் போகுது அப்படின்னா இது கண்டிப்பா கிழக்கு பார்த்த பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்ஸ் பண்ணுவோம். முதல் விஷயமா அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு இடத்துல வாஸ்து ரீதியா திசை அப்படிங்கிறது தவறா இருந்தால் டோட்டலா அனைத்துமே தவறாயிடும். அப்ப திசை அப்படிங்கிறது பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. ஒரு இடத்துல திசை காட்டும் கருவியை வச்சு ஒரு திசை அப்படிங்கிறத முடிவு செய்யணும். அப்ப அந்த திசை காட்டும் கருவியை வச்சுதான் இது கிழக்கு பார்த்த மனையா, இது வடக்கு பார்த்த மனையா, இது தெற்கு பார்த்த மனையா, அல்லது மேற்கு பார்த்த மனையா அப்படிங்கிறது ஒரு இடத்தில் திசை காட்டும் கருவியை வச்சுதான் திசையை முடிவு செய்யும். அப்ப ஒருவேளை திசை மாறி இருக்கு அப்படின்னா எத்தனை டிகிரி மாறி இருக்கு, எந்த திசையை பார்த்து இந்த மனை இருக்கு, அப்ப வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை திசை காட்டும் கருவி வச்சுதான் ஒரு திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். எப்பயுமே பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ஒரு இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப மேல இருக்க திசை அப்படிங்கிறது வடக்கு திசை, அதுவே கீழே இருக்க இந்த திசைக்கு பேர் தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இதுல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய திசை வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு திசை. இந்த திசையைத்தான் நாம அக்னி மூலைன்னு சொல்றோம். தென் கிழக்கு திசைக்கு பேர் தான் அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தான் தென்மேற்கு திசை. இந்த தென்மேற்கு திசையை தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தான் வடமேற்கு திசை. இந்த திசையைத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்த திசைகள் அப்படிங்கிறது 8 திசைகள் அப்படிங்கிறது. பிரதானமான திசையான இந்த 8 திசைகள் அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு இடத்துல வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்க்க போறோம். அப்ப திசை அப்படிங்கிறது தவறானா டோட்டலா வாஸ்துவே தவறாயிடும். அப்ப ஒரு திசை அப்படிங்கிறது மீண்டும் சொல்றேன், திசை காட்டும் கருவி வச்சுதான் ஒரு திசை முடிவு செய்யணும். பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை அப்படிங்கிறது கிடையாது. இதுல இந்த திசை காட்டும் கருவியை வச்சு திசை அப்படிங்கிறது முடிவு செய்யறோம்னா நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல திசை காட்டும் கருவி அப்படிங்கிறது வச்சு பாக்குறோம் அப்படின்னா இப்படி காட்டுச்சு அப்படின்னா இது வடக்கு பார்த்த மனை அப்படின்னு அர்த்தம். முதல் விஷயம், ஒருவேளை இந்த திசை காட்டும் கருவியை வச்சு பாக்குறப்ப இப்படி காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாட் இப்படி திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வடகிழக்கு பார்த்த மனைன்னு அர்த்தம். அப்படிங்கிறது டைரக்ஷனே மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப டைரக்ஷன் மாறி இருக்கப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இது வடக்கு பார்த்த மனை தான் நினைச்சிட்டு இருப்போம். அது வடக்கு பார்த்த மனையா இருக்கு, வடகிழக்கு பார்த்த மனையா இருக்கும். அப்ப வடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது வடகிழக்கா இருக்கும், அப்ப வடகிழக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது கிழக்கா இருக்கும், கிழக்குங்கிறது தென்கிழக்கா இருக்கும், தென்கிழக்குங்கிறது தெற்கா இருக்கும். அப்ப டோட்டலா எல்லாமே தப்பாயிடும். அப்ப ஒரு இடத்துல திசை அப்படிங்கிறது தான் முதலா வாஸ்துல மிகப்பெரிய ஒரு ரோல் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்ப அந்த திசை அப்படிங்கிறது சரியாக இருக்கக்கூடிய ஒரு மனையை முதல் விஷயமா தேர்வு செய்யணும். இரண்டாவது, இந்த திசைகளின் அடிப்படையில் மட்டுமே வாஸ்து செயல்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுது. பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னன்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது தான் வாஸ்துல மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் எங்க இருக்குதோ அங்கதான் ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழக்கூடிய தகுதியான இடம். ஒரு உயிர் வாழ தகுதியான இடம் அப்படிங்கிறது இந்த 5 விஷயங்கள் இருக்கிற இடம் தான். இந்த பஞ்சபூதங்கள் 5ல ஏதோ ஒண்ணு இல்லாட்டி கூட இந்த இடம் உயிர் வாழ தகுதியற்ற இடமா இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. நீர் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. நிலம் இல்லாத இடத்தில் தான் வாழ முடியுமா? அதுவும் முடியாது. காற்று இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? ஆகாயம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியும். அப்ப இந்த அஞ்சு விஷயங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் சின்ன ஒரு புல் பூண்டு கூட வளரும். அப்ப ஒரு உயிர் தானமாகிறதுக்கு, ஒரு உயிர் வாழக்கூடியதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயங்கள் எங்க இல்லையோ அங்க உயிர் வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிறதா. அப்ப அந்த 5 விஷயங்களும் இருந்தாலும் கரெக்டான இடத்துல இருக்கணும். நீர் இருக்கிற இடத்துல நீர் இருக்கணும், நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கணும், நிலம் உள்ள இடத்தில் நிலம் இருக்கணும், காற்று உள்ள இடத்தில் காற்று இருக்கணும், ஆகாயம் உள்ள இடத்தில் ஆகாயம். அதாவது இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை எடுத்துக்கோங்க. அமைந்த இடத்தில் வாஸ்து என்பதை ஒரே வரியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னா வேற எதுவும் இல்லை. யாராக எங்கெங்கு அமர வைக்கணுமோ அவங்கவுங்கள அங்கெங்கு அமர வைக்கணும். அதே வாஸ்து. நான் ஒரு வாஸ்து நிபுணர். என்ன ஒரு இடத்துல ஒரு தொழில் நிறுவனத்தையோ ஒரு வீட்டையோ காட்டுறீங்க சார், இதுல இந்த வீட்டுல என்ன சார் வாஸ்து பிரச்சனை? அப்படி இந்த வாஸ்து பிரச்சனை இருந்தால் என்னென்ன குறைபாடுகள் இந்த வீட்டுல ஏற்படும், அதை எவ்வாறு சரி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுவே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து சார் இவருக்கு 6 மாசம் உடம்பு சரியில்லை, இவருக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் இருக்கு. டாக்டரோட வேலை என்ன? இவருக்கு என்ன உடம்புல என்ன பிரச்சனை, அப்ப இவருக்கு என்ன டேப்லெட் கொடுத்தா சரியாகும், இல்ல ஆபரேஷன் பண்ணணுமா, சிவியரா இருக்கா, இல்ல லைட்டா இருக்கா, டேப்லெட்லயே குணமாயிடுமா அப்படின்னு அவரோட வேலை அது. அப்ப அந்தந்த வேலை அவங்களும் செஞ்சாதான் அந்த வேலை வெற்றிகரமாக இருக்கும், எந்த விதமான தவறும் இல்லாமல் நடக்கும். அது போலதான், வேற எதுவுமே இல்லை. யாராக எங்கெங்க அமர வைக்கணுமோ அவங்கவுங்களும் அங்கங்க அமர வைத்தால் வாஸ்து ரீதியா நம்ம வெற்றி பெறுவோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. மாறி தக்க உட்கார வச்சோம்னா அது வாஸ்து ரீதியா ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த பிரச்சனைகள் ரீதியா நம்ம பல விஷயங்களை அனுபவிக்க போயிடும். ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது, நம்ம வீடு கட்டினது ஒரு நிம்மதிக்காக வீடு கட்டுறோம், ஒரு சந்தோஷத்துக்காக வீடு கட்டுறோம். பல வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறோம். 20 வருஷம் லோனை கட்டுறதுக்காக மொத்தமா லோனை வாங்கி வீட்டை கட்டுறோம். ஆனா வீடு கட்டி முடிச்சவனே ஒரு நிம்மதி இல்லாம போயிடும். மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். பொருள் இழப்பா இருக்கலாம், உயிர் இழப்பாக இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், தொழில் நஷ்டமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். வீடு கட்டினவனே ஏற்படும். அப்ப நம்ம எப்பயுமே ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டுறவா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, மிக கவனமாக ஒரு வேலை செய்யும் பொழுது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நம்ம வெற்றி பெறுவோம். அதற்கான வகுப்பு தான் இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது நடக்கிறது. இந்த வகுப்பு அப்படிங்கிறது முடிவு வரை அனைவரும் இந்த வகுப்பில் அப்படிங்கிறது இருந்து உங்களுடைய தெளிவை, எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப ஒரு இடத்துல யாரை எங்கெங்க அமர வைக்கணுமோ அவரை அங்கங்க அமர வைக்கணும்னு சொன்னோம். அப்ப இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்ட வடிவுல வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலை, இதுதான் ஈசானிய மூலைன்னு சொல்றோம். வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. நேரா இப்படி இல்லாமல் 23.30 டிகிரி ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு.
அப்ப எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்குன்னா வடகிழக்கு திசை சைடு சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப வடகிழக்கு திசையில சாஞ்சிட்டு இருக்கனாலதான் இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பள்ளமான திசையா இயற்கை அமைப்பே மாறிடுது. அப்ப இந்த திசை அப்படிங்கிறது பள்ளமான திசையா மாறிடுது. இருக்கிற அந்த 8 திசைகளிலுமே வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை இயற்கை அமைப்பே பள்ளமாயிடும். ஏன்னா 23.30 டிகிரி நம்ம பூமி வடகிழக்கு திசையை நோக்கி சாஞ்சிடும். அதற்கு நேர் எதிரான திசை அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு திசை ஆட்டோமேட்டிக்கா மேட்டு பகுதி ஆயிடும். அப்ப இந்த இயற்கை அமைப்புக்கு உட்பட்டு இயற்கை நீதிக்கு உட்பட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியான தவறுகள் இருந்து நம்ம தப்பிக்கிறோம், வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த வடகிழக்கு திசை பள்ளமான திசை, அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு திசை மேற்கு பகுதி. அதனால நம்ம எப்பயுமே வடகிழக்கு திசை பள்ளமா இருக்கணும், வடகிழக்கு திசை பள்ளமா இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அந்த திசை பள்ளமாத்தே இருக்கும், இயற்கை அமைப்பே அப்படித்தான் இருக்கும். அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 5 விஷயங்களுக்கும் ஒரு கேரக்டர், ஒரு தன்மை இருக்கு. நீருக்கு ஒரு தன்மை இருக்கு, நிலத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது. இப்ப நீருக்குரிய தன்மை அப்படிங்கிறது என்னங்கன்னா, மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீர். நீருடைய தன்மை மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது. எங்க பள்ளம் இருக்கோ பள்ளம் அந்த பக்கம் தண்ணி ஓடும். மொத்த திசைகளிலே பள்ளமான திசை அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம இப்பதான் பார்த்தோம் வடகிழக்கு திசை, ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை தான் பள்ளமான திசை. அப்ப வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா பள்ளமான திசை அதுதான். எந்த திசையில் நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ, எந்த இடத்தில் நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது. எந்த திசையில நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்துல நீர் வளம் இருக்கும். அப்ப நீர் வளம் இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக இருக்கு. வேற எதுவுமே இல்லை. நீர் போர் போடுறோம், கிணறு வெட்டுறோம், தண்ணி தொட்டி அமைக்கிறோம், இது எல்லாமே வீட்டுல கண்டிப்பா அமைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அப்ப நீர் தத்துவம் அப்படின்னாலே அதுல நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வருது. போரா இருக்கட்டும், கிணறு இருக்கட்டும், தண்ணி தொட்டியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அப்ப நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை நீருக்குரிய இடமான வடகிழக்கு மூலையில் நாம் செய்கிறோம். ஆக நீர் தத்துவத்திற்குரிய இடம். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் என்பது வடகிழக்கு மூலை. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வாஸ்து ரீதியான 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்றோம் அப்படின்னா அந்த இடம் என்பது சரியான இடமாக இருக்கணும். அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுதி மூலை, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த தென்மேற்கு மூலையத்தான் நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த நிறுதி மூலை அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதற்கு இன்னொரு தன்மை இருக்கு. என்னன்னா, இதனுடைய பெயர் நிலையான மூலை அப்படின்னு சொல்றோம். நிலையான மூலைன்னா என்ன அர்த்தம்னா, இங்க என்ன பொருளை நம்ம கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த பொருள் நமக்கு நிலையா இருக்கும், அந்த பொருள் நம்மளை விட்டு போகாது. அதனாலதான் தென்மேற்கு மூலையில கொண்டு போய் பீரோவை வைக்கிறோம், தென்மேற்கு மூலையில காசு பணத்தை வைக்கிறோம், விலை உயர்ந்த நகைகளை வைக்கிறோம், நம்ம இடத்துடைய பத்திரத்தை வைக்கிறோம், விலை உயர்வான விஷயங்களை தென்மேற்கு மூலையில. ஏன்னா அங்க என்ன பொருளை வைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்களை விட்டு போகாது. அப்ப காசு பணம் எல்லாம் வைக்கிறதுனாலதான் அந்த மூலையை குபேர மூலைன்னு சொல்றோம். ஏன்னா அங்க என்ன வச்சீங்கன்னாலும் அந்த பொருள் அங்கேயே இருக்கும். அப்ப நிலையா என்னென்ன பொருள் இருக்கணுமோ அதை அங்க கொண்டு போய் வைக்கணும். அப்ப காலி இடத்துல நிலையா இருக்கிறது என்ன, நம்ம வீட்டை கொண்டு போய் அங்க கட்டணும். ஏன்னா நம்ம அங்க உட்காந்துடணும். நம்ம அங்க உட்காந்துட்டோம்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாது என்ன அர்த்தம், இந்த இடம் நம்மள்கிட்டே இருக்கும், அந்த இடத்த விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது, அந்த இடத்துல நம்ம நிலையா அமரலாம். அப்ப இந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய
இந்த நிறுதி மூலை என்பது அவன் வீடு கட்டி வசிக்கக்கூடிய பகுதி, நிலையான பகுதி. ஏன் அந்த காலத்துல பழமொழி சொல்லியிருக்காங்க, உரியவனுக்குத்தான் கன்னி மூலை அப்படின்னு. அப்ப உரியவனுக்கு தான் கன்னி மூலைன்னா யாரு? உரியவன் யாரு? அந்த இடத்துடைய ஓனர். அந்த இடத்துடைய ஓனர் எல்லா தான். ஒரு இடத்துல 2 ஏக்கர் இருக்குன்னா 2 ஏக்கர் அவன் தான், 40 சென்ட் இருக்கா 40 சென்ட் அவன் தான், 1 கிரவுண்ட் இருக்குன்னா 1 கிரவுண்ட் அவனுக்கு தான். ஆனா ஏன் குறிப்பா உரியவனுக்கு தான் கன்னி மூலை அப்படின்னு சொல்றோம்? அந்த இடத்துல அவன் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி, அவன் தங்கக்கூடிய பகுதி. வேற இடத்த கூட வாடகைக்கு விட்டுக்கலாம், கட்டி வாடகைக்கு விடலாம், விடலாம், எது வேணா விடலாம். நம்ம வேற இடத்துல போய் உட்காந்து இந்த கன்னி மூலையை சொல்லக்கூடிய இந்த நிறுதி மூலையை நம்ம ஏதாவது வாடகைக்கோ அது வேற யாரும் உட்கார வச்சோம்னா அந்த அவன் மேல இடத்துக்கு போனோம், நம்ம அதை காலி பண்ணிடணும் கூடிய சீக்கிரம். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த நிலையான இருக்கக்கூடிய இந்த நிலையான இடம் அப்படிங்கிறது மொத்த இடத்துலயே தென்மேற்கு மூலைதான் நிலையான இடம். அதான் நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். அந்த இடம் தான் வீடு கட்டக்கூடிய பகுதி. அப்ப நில தத்துவத்தோட தான் நம்ம வீடு கட்டணும். அப்ப வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல நில தத்துவத்துக்குரிய இடம். அப்ப நம்ம நீர் தத்துவத்துக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நில தத்துவத்துக்குரிய இடம் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு காற்று, நெருப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அக்னி மூலை என்பது நெருப்பு தத்துவத்திற்குரிய இடம். அப்ப நெருப்பு தத்துவம்னா என்ன? ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு வீட்டுல சமையல் அறை அமைக்கிறது, நெருப்பு சம்பந்தப்பட்ட ஈபி, இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப அக்னி மூலை என்பது நெருப்பு தத்துவத்திற்குரிய இடம். அதே போல ஒரு இடத்துல காற்று, காற்று தத்துவம்னா வேற எதுவும் இல்லை, டாய்லெட் பாத்ரூம், செப்டிக் டேங்க், இது மாதிரி விஷயம்லாம் காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அப்ப ஒரு இடத்துல காற்று தத்துவம் அப்படிங்கிறது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய வாயு மூலை தான் ஒரு வீட்டுல காற்று தத்துவம் சார்ந்த பகுதி. அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர் பார்த்துட்டோம், நெருப்பு பார்த்துட்டோம், நிலம் பார்த்துட்டோம், காற்று அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த 4 விஷயங்களுக்குரிய இடம், நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை காற்றுக்குரிய இடம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆகாயம் அப்படின்னா ஆகாயம் எங்கு செயல்படுகிறது, ஆகாய தத்துவத்திற்குரிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சபூதங்கள்லயே இந்த ஆகாய தத்துவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா பஞ்சபூதத்துல முக்கியமானது எதுனா ஆகாய தத்துவம் தான். ஆகாய தத்துவம் தான் பஞ்சபூதங்களே முக்கியமானது. பஞ்சபூதங்களுக்கு தலைமை அப்படிங்கிறது ஆகாயம் தான். அப்போ ஒரு பணி என்ன? பஞ்சபூதங்களின் தலைவனான ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு இடத்துல பங்கு என்ன? தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க தற்காத்துக்கணும். அதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. வெளியில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவரை தாண்டிதான் அந்த பிரச்சனை போகணும். அப்ப அந்த பிரச்சனையை இவரே தடுக்கணும். அப்ப ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது? நீர் தத்துவம் வடகிழக்கு மூலை, நிலத்தத்துவம் தென்மேற்கு, காற்று தத்துவம் வடமேற்கு, நெருப்பு தத்துவம் தென்கிழக்கு. அப்ப ஆகாய தத்துவம் செயல்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் வீடு. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால். இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால். இது வீடு. இதை வீட்டுல இருக்கிற சுத்தி வர இருக்கிற காம்பவுண்ட் வால். அப்ப இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. அப்ப எந்தெந்த இடத்துலாம், எந்தெந்த வீட்டிலாம் காம்பவுண்ட் வால் இல்லையோ, அதே மாதிரி 2 வீட்டை ஒட்டி கட்டிட்டு ஒரு பக்கம் மட்டும் காம்பவுண்ட் வால் முன்பக்கம் மட்டும் அமைச்சிடுறதோ, சுத்தி வர அமைக்காம முன் போர்ஷன்ல மட்டும் அமைச்சிடுறது, பின்னாடி வீட்டை ஒட்டி கட்டிடுறது, அல்லது 2 வீடு ஒரேதா கட்டி இங்கிட்டு தனியா இங்கிட்டு தனியா பிரிச்சிடுறது, இது மாதிரி எந்த வீடு அமைப்பு இருந்தாலும்
அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் செயல்படாது. ஒரு வீட்டில் முதல்ல சொல்லியிருக்க பஞ்சபூதங்களும் செயல்படும். அப்ப பஞ்சபூதங்களும் செயல்பட்டா தான் அந்த வீடு ஃபர்ஸ்ட் உயிர்ப்பு போல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழ முடியாது, வாழ தகுதியற்ற இடமாக மாறும், வாழ தகுதியற்ற இடமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி. அப்ப அங்க மிகப்பெரிய ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்கு. அப்ப ஒரு இடத்துல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன சார், சிட்டிக்குள்ள என்ன செய்யுது, இடம் கம்மியாத்தான் இருக்கு, என்ன செய்யறது? ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்றதுக்கான பகுதியான மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே முதல் விஷயம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா காற்றோட்டமா இருக்கணும், சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகணும், ஒரு சைடு வந்துட்டு காற்று இன்னொரு சைடு போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், 4/1 கண்டிப்பா காலி இடமா. 800 சதுரடி இடம்னா அதுல 600 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. 1000 சதுரடி இடம்னா 750 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. 500 சதுரடி தான் இடம் இருக்குன்னா 350 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. நம்ம 800 சதுரடி இடம் வாங்கி 780 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம எப்பயுமே ஒரு வீடு அப்படிங்கிறது காற்றோட்டமாக இருக்க வேண்டும், சுத்தி வர ஸ்பேஸ் இருக்கணும், காம்பவுண்ட் அவசியம் இருக்கணும், காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளாவது நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த இடத்துலதான் ஒரு வாஸ்து ரீதியாக பஞ்சபூதங்களும் ஆக்டிவா இருக்கிற இடம். அப்ப பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணாதான் வீட்டுக்கு வெளியில் இந்த பஞ்சபூதங்கள்னால் வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நாம் விடுபட முடியும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வாஸ்து ரீதியான குறைகளில் இருந்து, பாதிப்பில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஒரு புரிதலுக்காக ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு மேல ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே இப்படி ஒரு பிளாட் இருக்கு, கீழேயும் இப்படி ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு இருக்கிற மனை எல்லாமே தெற்கு பார்த்த மனை, இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே வடக்கு பார்த்த மனை. முதல்ல சொல்லியிருக்கோம் இது வடக்கு திசை அப்படின்னு சொல்லியிருக்கோம், இது தெற்கு திசை அப்படின்னு சொல்லியிருக்கோம், இது கிழக்கு, இது மேற்கு திசை அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அப்ப மேல இருக்கிற பிளாட் இது 1ஆம் நம்பர் பிளாட் வச்சுக்கோங்க. 1 2 3 4, இது 5ஆம் நம்பர், இது 6, இது 7, இது 8. அப்ப மேல எல்லாமே வடக்கு பார்த்த பிளாட்டு, கீழே எல்லாமே தெற்கு பார்த்த பிளாட். இந்த பிளாட்ல ரொம்ப கவனிங்க, நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டில் காம்பவுண்ட் வால் இல்ல, ஆகாய தத்துவம் செயல்படலைன்னா எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து. அப்ப முதல் விஷயம்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நீர் தத்துவம் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் வடகிழக்கு திசையில இருக்கணும். வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதிகள் வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை அப்படின்னு பார்ப்போம். அந்த ஈசானிய மூலையில தான் நீர் தத்துவம் சார்ந்த இந்த போரு, கிணறு, தண்ணி தொட்டி எல்லாமே வரணும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த எந்த வீட்லயுமே இதுல காம்பவுண்ட் வால் இல்ல, ஆகாய தத்துவம் செயல்படலைன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க. அப்ப இதுல பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்ல இதுதான் வடகிழக்கு மூலை, இதுதான் வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது வடகிழக்கு திசை. அப்ப இங்கதான் போர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. 2ஆம் நம்பர் பிளாட் இங்க போட்டிருப்பாங்க, 3ஆம் நம்பர் பிளாட் இங்க, 4ஆம் நம்பர் பிளாட் இங்க. அதே போல இங்க 5ஆம் நம்பர் பிளாட் இங்க போட்டிருப்பாங்க, 6ஆம் நம்பர் பிளாட் இங்க, 7ஆம் நம்பர் பிளாட் இங்க, 8ஆம் நம்பர் பிளாட் இங்க. அப்படி நமக்கு போட்டிருப்பாங்க, போர் போட்டிருப்பாங்க. இதுல பாருங்க, நல்லா தெளிவா பண்ணுங்க. 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போது அவங்க இடத்துலதான் போட்டிருக்காங்க. ஆனா 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போர் பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. அதே போல 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. 4ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. அப்ப ஒரு இப்ப நீங்க 2ஆம் நம்பர் பிளாட் எடுத்துக்கோங்களேன், இதுல அவங்க கரெக்டா போட்டாலும் 3ஆம் நம்பர் போட்டிருக்கிறது வாயு மூலை, நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது நிறுதி மூலை, 7ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது அக்னி மூலை. அப்ப ஒரு இடத்துலயும்
வாஸ்து ரீதியாக எந்த தப்பு இருக்கோ அந்த தவறு ரீதியா நம்ம பிரச்சனையை கண்டிப்பா அனுபவிக்க போறோம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வடக்கு திசை பாதிக்கப்பட்டா வீட்டுல செல்வ செழிப்பு இருக்காது, வருமானம் இருக்காது. அதே வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சமே இருக்காது. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். வீட்டுல குழந்தைகளுக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அதே கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ஒரு ஆணுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும். அதே தென்கிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய அக்னிமூலை பாதிக்கப்பட்டாலே வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். அதே போல கடன் பிரச்சனைகள் வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும். அதே தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் வம்பு வழக்குகள் வரும், சொத்து தகராறு அப்படிங்கிறது வரும். தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அதில் உள்ள ஆண்களுக்கு ராஜ போதைகளுக்கு அடிமையாவாங்க, மிகப்பெரிய சூதாட்டத்துக்கு அடிமையாவாங்க. மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது ஏற்படும், வீட்டில் வருமானம் இருக்காது. அதுவே வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் உள்ள நண்பர்களுக்கு புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனைகளை மாட்டிக்குவோம். அப்போ ஒரு திசையில பாதிக்கப்பட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வரும், அந்த திசையை பொறுத்து. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப இதுல பாருங்க, நம்ம போட்டிருக்கோம் போர்டு கரெக்டா போட்டிருக்கோம், பக்கத்து வீட்டுல இருக்கிற போர்டு நமக்கு வேற திசையில வருது. வாஸ்து சாஸ்திர இப்படி நம்ம ஒரு வீட்டுல போரோ கிணறோ நம்ம நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இடத்துல கிழக்கு மையத்துல இருந்து வடக்கு மையம் வரை உள்ள பகுதிகளை நம்ம செஞ்சுக்கலாம். இங்க செய்யலைன்னா வேற எங்க செஞ்சாலும் நம்ம வீடு கட்டுற பகுதியிலிருந்து 108 அடி தள்ளி இருக்கிற இடத்துலதான் நம்ம செய்யணும். வடகிழக்கு பகுதியில பண்ற வடக்கு மையத்துல இருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதியில பண்ணா அங்கேயே நீங்க பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப அங்க இல்லாமல் வேற இடத்துல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்யறோம்னா அந்த இடத்தில் இருந்து 108 அடி தள்ளி இருக்கிற இடத்தைத்தான் நம்ம தேர்வு செய்யணும். அப்ப இந்த 108 அடிங்கிறது இந்த பிளாட்டுக்கு 120 அடியா சார் இருக்கும். இப்ப 30 அடியில 25 அடியில பிளாட் பிரிச்சுட்டு இருக்காங்க, அதிகபட்சம் 40 அடியில இருக்கும். அப்ப கண்டிப்பா இது 40 அடிக்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த பக்கத்து வீட்டுல போட்டிருக்க போர்னாலும் நமக்கு பாதிப்பு வருமானம் கண்டிப்பா வரும். ஏன்னா 108 அடிக்குள்ள வேற திசைகள்ல வடகிழக்கு திசை அல்லாத வேற எந்த திசையில போரோ கிணறோ தண்ணி தொட்டி இருந்தா பிரச்சனை வரும். அப்ப பக்கத்து வீட்டுல வாயு மூலையில பாதிப்பு இருந்தா இப்பதான் சொன்னேன், புற்றுநோய் வரும், கேன்சர் வரும்னு சொன்னோம், வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொன்னோம். அப்ப சார் பக்கத்து வீட்டுல நீங்க போட்டிருக்க போர் தப்பா இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப கேட்க முடியுமா சார்? பாதிப்பா இருக்குங்க. நம்ம வீட்டுல தப்பா இருக்கு, டேட்டா போய் க்ளோஸ் பண்ணலாம், எடுத்துடலாம், தண்ணியை காசு போட்டு வாங்கிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிற போர் தப்பா இருக்குன்றதுக்காக நம்ம பண்ண முடியுமா சார்? அப்ப இந்த இடத்துலதான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். என்னாச்சுன்னா ஒரு வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது சுத்தி வர இப்படி அமைச்சிட்டோம் அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது கட்டுறோம், சுத்தி வர காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைச்சிட்டோமா இந்த இடத்த சுத்தி ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ஆகாய தத்துவம் செயல்பட்டுச்சுனாவே இந்த வீட்டுக்கு வெளியில் இருந்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாம வீட்டுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகாய தத்துவம் செயல்படாத வீட்டுல எல்லா வீட்டுலயுமே கண்டிப்பாக வாஸ்து ரீதியான வீட்டுக்கு வெளியில இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? பஞ்சபூதங்களுடைய வேலை என்னன்னு புரியுதுங்களா சார்? புரியுது சார், புரியுது சார். புரியுதுங்க சார், அருமையா புரியுது சார், அருமை சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி. அடுத்து என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாய தத்துவம் பஞ்சபூதங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாஸ்து என்பது நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. நவ கிரகங்கள் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நவ கிரகங்கள் முதலே தெரியும், 9 கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களை தான் நம்ம நவ கிரகங்கள். அப்ப இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு சார் வாஸ்து. ஏன்னா இந்த இடத்துலதான் சில பேருக்கு ஒரு தவறு இருக்கு, வாஸ்து எல்லாம் பொய் சார், வாஸ்து எல்லாம் உண்மை சார்.
நான் தப்பா சாதத்தை கட்டியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு. அப்ப இந்த இடத்துலதான் நவகிரகங்கள் மிகப்பெரிய விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இடத்திலையும் ஒரு ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம் இருக்கு சார். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், இதுக்கு பேர் இது வடக்கு திசை அப்படின்னு பார்த்தோம், இது தெற்கு திசை அப்படின்னு பார்த்தோம், இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை. இது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென் கிழக்கு திசை. இந்த திசை தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய தென் மேற்கு திசை. இது மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு திசை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு நவ கிரகத்தின் பங்கு. இப்ப வடக்கு திசை அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவானின் ஆதிக்கம் பொருந்திய திசை வடக்கு திசை. கிழக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனின் திசை கிழக்கு. மேற்கு திசை அப்படிங்கிறது சனி பகவானின் திசை மேற்கு. செவ்வாயுடைய திசை தெற்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை புதனுடைய திசை வடகிழக்கு. அதுவே சந்திரனுடைய திசை தென்கிழக்கு. ராகு பகவானின் திசை தென்மேற்கு. கேது பகவானின் திசை வடமேற்கு. அதே மையத்துடைய திசை சூரியன். இப்ப எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. இந்த நவகிரக ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு கிரகங்களும் இப்ப நம்ம எப்படி நம்ம இங்க அமைச்சிருக்கோமோ இதே போலதான் அங்க அமைஞ்சிருக்கும். வேற எதுவுமே கிடையாது. வடக்கு திசையில குரு பகவான் இருப்பார். அதுவே தெற்கு திசையில செவ்வாய், கிழக்கு திசையில சுக்கிரன், மேற்கு திசையில சனி பகவான், வடகிழக்கு புதன், தென்மேற்கு ராகு, தென்கிழக்கு சந்திரன், வடமேற்கு கேது. அப்ப ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இங்க எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கும். ஏன் அங்க அமைச்சிருக்கோம்? அங்க ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு நவ கிரகத்தின் ஆதிக்கம் பொருந்திய திசை, ஆதிக்கம் பொருந்திய இடம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சரி, இதுக்கும் வாஸ்துக்கு என்ன சார் சம்பந்தம்? வாஸ்துல இதுக்கு நவகிரகங்கள் அதாவது திசைகளுக்கு ஆதிக்கம் பொருந்திய திசைகளாக இருந்தாலும் நமக்கு அதனால என்ன சார் பலன்? நம்ம வீட்டுல இருக்கிற பாதிப்புக்கும் நவகிரகத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல வீடு இருந்தாலும் நம்ம வீட்டுடைய கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கிரனுடைய திசை. வடக்கு திசை என்பது குரு பகவானின் திசை. தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசை. மேற்கு திசை என்பது சனி பகவானுடைய திசை. வடமேற்கு என்பது கேது. தென்மேற்கு என்பது ராகு. தென் கிழக்கு என்பது சந்திரன். வடகிழக்குங்கிறது புதன். மையங்கிறது சூரியன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வடக்கு திசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. குறிப்பா வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் உங்க வீட்டுல குரு பகவானுடைய திசை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். முதல் விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குரு பகவானுடைய இடம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் வடக்கு திசையில. அப்ப ஒருவேளை நீ வடக்கு திசையில நம்ம ஒரு தவறு செய்யறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரக்கூடிய விஷயம் அங்க வந்துருச்சுன்னா அது தப்புன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு மாடிப்படி கட்டுறோம்னு வச்சுக்கணும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஒரு மாடிப்படி கட்டுறோம், வடக்கு மையத்துல மாடிப்படி வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். ஒரு புரிதலுக்காக மாடிப்படியோ செப்டிக் டேங்க் ஏதோ ஒண்ணு வடக்கு பக்கம் செப்டிக் டேங்க் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. வாஸ்து ரீதியா வடக்கு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றோம். ஒருவேளை செப்டிக் டேங்க் வடக்கு பக்கம் வச்சிட்டோம்னா அந்த வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருச்சு. வரக்கூடாத விஷயம் அங்க வந்துருச்சு அப்படின்னா அந்த திசை பாதிக்கப்பட்டு. இப்ப இந்த மாடிப்படி வடக்கு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்க, அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒருவேளை மாடிப்படி வடக்கு மையத்துல கட்டிட்டோம்னா அந்த வேலை வடக்கு திசை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். குரு பகவானுடைய இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். முதல் விஷயம். இப்ப இந்த இடத்துலதான் இந்த ஜோதிடத்துடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நவகிரகத்தின் ரோல் இருக்கு. ரெண்டாவது விஷயம், வாஸ்து ரீதியாக அடிப்படை புரிதல் இல்லாதவங்களுக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம்.
ஏன் அப்படின்னா 2 பேர் வீடு கட்டியிருப்பாங்க, ஒரே மாதிரி கட்டின வீட்டை கூட வாங்கியிருப்பாங்க. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடு இருக்கும், 5 பேர் கரெக்டா கட்டின வீட்டை ஒரே மாதிரி வீட்டை வாங்கியிருப்பாங்க. ஆனா வீடு வந்து 5 பேர்த்து வீடு ஒரே மாதிரி, செப்டிக் டேங்க் ஒரே மாதிரி இருக்கும், மாடிப்படி ஒரே மாதிரி இருக்கும், தண்ணி தொட்டி ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள், மாடிப்படி தப்பா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கனால 5 வீட்லயுமே ஒரு வீட்டுல தப்பா இருந்தா 5 வீடும் ஒரே மாதிரி தப்பா தானே இருக்கும். ஆனா அதுல ஏதோ ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு கொடுக்குது. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து மிகப்பெரிய நஷ்டம், தொழில் வரையும், பண பிரச்சனை அப்படின்னு வருது. மிச்ச 4 பேர் நல்லா இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரு வாஸ்து ரீதியான ஒரு விஷயம், ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கு, இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கன்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்துட்டு, சார் இதுல மாடிப்படி வடக்கு மையத்துல வந்திருக்கு, இது தப்பு சார் அப்படின்னு சொல்றாரு, இதை எடுத்துருங்கன்றார். அவருக்கு உடனே என்ன சந்தேகம் போகும், சார் அங்க பக்கத்து வீட்டுல 4 வீட்லயும் அப்படிதான் சார் இருக்கு, அவங்க எல்லாம் அவ்வளவுதான் சார் இருக்காங்க, எனக்கு மட்டும் தான் சார் இந்த பிரச்சனை, அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு இடத்த வாங்கினாங்க, இன்னொரு இடத்துல பையனுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இவருக்கு போயிட்டே இருக்கு. அப்ப இதே போலதான் ரொம்ப பேர், சார் இந்த இடத்துல இது சமையலறை வரக்கூடாது சார், இங்க சமையலறை வச்சு வீட்டுல நான் போய் வாடகை தான் சார் இந்த சொந்த வீட்டையே வாங்க, எல்லாத்துக்கு ஒரு அந்த அது மாதிரி ஒரு எண்ணம் போயிட்டே இருக்கு. அப்ப இதுலதான் வாஸ்துல நவகிரகத்தின் பங்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாஸ்து ரீதியாக எந்த திசையில நம்ம என்ன தவறு செய்கிறோமோ, எந்த திசையில தவறு செய்கிறோமோ அந்த திசையுடைய நவகிரக அதிபதி, நல்லா பாருங்க, இப்ப வடக்கு திசையில தப்பு செய்யறோம்னா வடக்கு திசையோட நவகிரக அதிபதியான குரு பகவான் உங்க ஜாதகத்துல உச்ச பலன் பெற்று வலிமையாக இருந்தால் அந்த திசையில நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அதுவே ஒரு திசையில தவறும் செய்து அந்த திசையுடைய நவகிரக அதிபதி உங்க ஜாதகத்துல கெட்டு இருக்காம வச்சுக்கணும், அது மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கங்க, நம்ம எந்த திசையில தப்பு செய்யறோமோ வாஸ்து ரீதியா அந்த திசையுடைய கிரகம் நவகிரக அதிபதி உங்க ஜாதகத்துல வலிமையா இருந்தா நீங்க தப்பா செஞ்சாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனா ஜாதகமும் கெட்டு அந்த திசையும் தவறுதலா இருந்தா, பாதிக்கப்பட்டிருந்தா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதுவே அந்த கிரகத்துடைய தசாவோ புத்தியோ நடந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அப்ப இதுதான் அந்த 4 பேத்துல ஒரு ஆள் அந்த திசையை ஜாதகத்திலே அந்த திசை கெட்டிருக்கும், வாசனையிலே தப்பு செஞ்சிருக்காங்க. மீதி பேருலாம் அந்த கிரகமும் நல்லா இருக்கு, ஆனா அந்த இடத்துல தப்பு இருக்கு, கிரகம் வலிமையா இருக்குன்னா அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அப்ப எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். அதனாலதான் நமக்கு ஒரு தெரியும், சார் என்ன சார் இவன் அக்னி மூலையில போர் போட்டிருக்கான், அவன் நல்லதே இருக்கான் அப்படின்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். அப்ப ஒரு இடத்துல அக்னி மூலையை தவறா இருந்தால் அவர் ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அக்னி மூலையை தப்பே செஞ்சிருந்தாலும் அவர் பாதிப்பு கொடுக்காது. அப்ப ஒரு இடத்துல கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற ஒண்ணுமே இல்லை சார். 2 பேரு, ஒருத்தர் நல்லா வசதியான வீட்டு பையன், அவங்க அப்பா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அதுவே இங்கிட்டு ஒரு ஏழை வீட்டு பையன் ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போய் 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இந்த பையன் 2 பேருமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம இந்த பையன் ஒரு நாள் டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்றான், இந்த பையன் டெய்லி 1000 ரூபாய் செலவு பண்றான். யாருக்கு சார் பிரச்சனை அதிகமா கொடுக்கும்? இந்த பையனால லாபம் இல்லாட்டி கூட, வசதியான வீட்டு பையனால அவங்க வீட்டுக்கு லாபம் இல்லாட்டி கூட அவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா அவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, இவங்க வீட்டுல சம்பாதிக்கிறதே 30 ரூபா தான். இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய இன்னும் பெரிய கடன், அதனால லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, மிகப்பெரிய கடனை கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, வாஸ்து அப்படிங்கிறது நல்லா இருந்து கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை கிரக வலிமையா இருந்து வாஸ்து ரீதியா தவறு இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. கிரகமும் கெட்டு அந்த இடத்துல திசையும் கெட்டு போயிருந்தா மிகப்பெரிய பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. அதே போல இப்ப எப்படி ஒரு ஒரு திசைகளுக்கும் ஒரு ஒரு கிரகங்களின் ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னோமோ, அதே போல ஒரு ஒரு திசையிலும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுடைய திசை வடக்கு, தெற்கு திசை என்பது யம தர்மனின் திசை தெற்கு, கிழக்கு திசை அப்படிங்கிறது இந்திரனின் திசை கிழக்கு, மேற்கு திசை என்பது வருணனின் திசை மேற்கு,
தென் கிழக்கு திசை அப்படிங்கிறது அக்னி பகவான். அதே தென் மேற்கு என்பது நிருதி பகவான். வடகிழக்கு திசை என்பது ஈசானிய பகவான். அதுவே வடமேற்கு என்பது வாயு பகவான். மையம், மையத்துடைய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன். அப்ப ஒரு ஒரு இடத்திலையும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு திசை இந்திரன்னு சொன்னோம், மேற்கு திசை வருணன்னு சொன்னோம், தெற்கு திசை யமதர்மன், வடக்கு திசை குபேரன் அப்படின்னு ஒரு திசை ஒரு தெய்வத்தை சொன்னோம். அதுல ஒரு இடத்துடைய மையம் பிரம்மன் அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துடைய நவகிரகம் அப்படிங்கிறது சூரியன். அப்ப ஒரு இடத்துல மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறது இந்த பிரம்மன் அமர்ந்த இடம். அந்த பிரம்மன் அமர்ந்த இந்த இடத்தை தான் பிரம்மனுடைய ஸ்தானம், பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மன் அமர்ந்த ஸ்தானம் பிரம்மஸ்தானம். ஒரு வீட்டுல நம்ம வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, நம்ம வீடு கட்டுறோம்னு இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல முதலா பார்க்கக்கூடியது பிரம்மஸ்தானம் சரியா இருக்கான்னு. ஏன்னா வேற திசைகள் ஒரு திசையிலும் பாதிக்கப்பட்டால் கடன் பிரச்சனை வரும், நோய் நொடிகள் பிரச்சனை வரும், வம்பு வழக்குகள் பிரச்சனை வரும், வேற ஏதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் வரும், வீட்டுல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரம்மஸ்தானத்துல தவறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு வீட்டுல வேற பிரச்சனைகள் வராது, உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் தவறுதலாக இருந்தால் அந்த வீட்டில் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சூரியன் வலுவாக இருந்தால் வீடு கட்டி 2 வருஷத்துக்குள்ள ஏற்படும். சூரியன் கெட்டு போயிட்டா வீடு கட்ட ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள ஏற்படும். ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் வீடு கட்டினாங்க, வீடு கட்டி 6 மாசத்துல இறந்துட்டாங்க. கிரக பிரவேசம் பண்ணி 2 வருஷம் கூட ஆகல இறந்துட்டாங்க. சூரியன் வலுவாக இருந்தால், வேற எதுலாம் வலுவா இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது. ஆனா இதுல வலுவாக நாள் தள்ளி போகும், பிரச்சனை கண்டிப்பா. ஒரு இடத்துல போய் பிரம்மஸ்தானம் தவறுதலா இருக்கு அப்படின்னா ரொம்ப நாள்ல மாற்றக்கூடாது, உடனே சரி செய்ய சொல்லிடணும். ஏன்னா கண்டிப்பா அது ஒரு உயிர் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்ப ஒரு இடத்துல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற இதுல கரெக்டான மைய புள்ளி. தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சாலும் சரி, வடமேற்கு திசையிலிருந்து அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு திசைக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சாலும் சரி, அது 2 சந்திக்கக்கூடிய புள்ளி தான் பிரம்மஸ்தானம். வேற ஒண்ணும் இல்ல. 30 அடி அகலம்னா 15 அடி, 40 அடி நீளம்னா 20 அடி, அந்த 15 20 சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த பிரம்மஸ்தானம். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் சரியான மைய புள்ளி. சூரியன் ஆத்ம கிரகம், ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய இடம், பிரம்மன் படைக்கும் கடவுள். அப்ப உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் வரும். யாருக்கு வரும் அப்படிங்கிற விஷயம். சூரியன்னா யாரு சார்? ஆளுமை, ஆதிக்கம், நிர்வாகம், தந்தை, மூத்த சகோதரன், அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய, முன்னின்று நடத்தக்கூடிய நபர் யாரோ அவருக்குத்தான் அந்த உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடம், ரொம்ப சென்சிட்டிவான இடம். மனிதனுடைய பிரம்மஸ்தானம் என்பது மனிதனுடைய தொப்புள் பகுதி. தொப்புள் பகுதியில இருந்து பாருங்க, உச்சந்தலை அளந்து பாருங்க, பாதத்தை அளந்து பாருங்க, சரியான மையத்துல இருக்கு. வலது புறத்துக்கு இடது புறத்துக்கு பாருங்க, சரியான மையத்துல இருக்கு. அப்ப அந்த பிரம்மஸ்தானத்துலதான் ஒரு உயிர் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய பகுதி. வேற இடத்துல ஒரு கையில காலில் ஒரு அருவா வச்சு கூட வெட்டிடுங்க, ஒன்னாகாது, ரத்தம் வேஸ்ட் ஆகும், அந்த பாகம் வேஸ்ட் ஆகும், மிச்சப்படி உயிர் பாதிப்பு வராது. ஆனா ஒரு தொப்புள் பகுதியில ஒரு குண்டூசி வச்சு குத்துங்க, உயிர் போயிடும். அந்த இடம் அவ்வளவு சென்சிட்டிவான இடம். அது போல ஒரு வாஸ்துல இந்த பிரம்மனுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம் மிக மிக முக்கியமான பகுதி. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு வீடு. இது முழுக்க வந்து காம்பவுண்ட் வால் இல்ல சார், இது வீடு. நம்மளுடைய வீடு அவுட்ரு டு அவுட்ரு செவுரு. இந்த அவுட்ரு டு அவுட்ரு செவுருல இந்த மையத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது அல்லது ஒரு பில்லர் அப்படிங்கிறது இப்படி அமைச்சிட்டா கண்டிப்பா அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுட்டா செவுரோ பில்லரோ அந்த இடத்துல வந்துருச்சுனாவே அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே ஒரு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடம் அதுதான். ஓகே, இப்போ ஒரே ஒரு சார் மணி இந்த நேரம் அளவு மட்டும் சொல்லுங்க சார். சார் ஒன் செகண்ட், அந்த அளவு மட்டும் அந்த அளவு அப்படிங்கிறது பிரம்மஸ்தானத்தை என்ன, பிரம்மஸ்தானத்தோட அளவு அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 35க்கு 40ன்னு ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு 35 அடி இருக்கு, இந்த சைடு 40 அடி இருக்குன்னா 35 அடியில இப்ப மையம் இது 17 அடி, இந்த 40ல மையம் 20 அடி. நம்ம எவ்வளவு சைட்ல வீடு கட்டுறோமோ அதுல மையத்துல இந்த சைடு மையம் இந்த சைடு மையம் இது ரெண்டு சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியில எக்காரத்துக்கு செவருக்குள்ள. ஓகே, இப்ப வரையும் நம்ம அந்த ஒரு மணி நேரம் பார்த்த விஷயத்துல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க, தெளிவா புரியுதுங்கய்யா. ஓகே சார், வேற சார் இந்த சந்தேகம்? தெய்வம் சொன்னீங்க சார், இந்த தெய்வம்லாம் சொன்னீங்கல்ல, அது வந்து ஆமா சார். வடமேற்கு தென்மேற்குக்கு வடகிழக்குக்கெல்லாம் தெய்வம் இல்லையா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் இங்க வந்து ஈசானிய பகவான்னா யாரு சார்? ஜம்புகேஸ்வர், வேற எதுவும் இல்ல. சரி சார், அதே மாதிரி இந்த சூரியன் செவரு தூண் மட்டும் தானே? அதே மாதிரி இப்ப சூரியன் பிரம்மஸ்தான இடத்துல ஆமா சார். செவரு தூணுன்றீங்க, அது தவிர்த்து ஒரு சில வீட்டுல வந்து நடுவுல மேடை வச்சு கட்டுவாங்க, அது பாதிப்பு இல்லையா நடுவுல? இல்ல சார், செவரு தூண் நீங்க போய் இதுல போய் உங்களுக்கு ரூஃப்ல ஜாயிண்ட் ஆகிறதெல்லாம் நீங்க மிச்சபடி செல்ஃப் கட்டுங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சோஃபா போடுங்க, கட்டில் போடுங்க, ஏதோ போடுங்க, அது பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல செவரு அப்படிங்கிறது வரக்கூடாது, அதே மாதிரி பில்லர் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா சார்? வேற எதுவும் வேணா வரணும். சார் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க ஈசானிய பகவான் அப்படிங்கிறது யாருன்னா ஜம்புகேஸ்வரர் தான் ஈசானிய பகவான். ஓகேங்களா சார்? நிருதி பகவான் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, ஏகம்பநாதன், காஞ்சிபுரம் ஏகம்பநாதன் தான் நிருதி பகவான். ஓகேங்களா? நிலத்திற்குரிய கடவுள் வந்து. அக்னி பகவான்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் அக்னி பகவான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா சார்? நம்ம வாயு பகவான்னா சக்திநாதன். ஓகேங்களா சார்? சார் எங்களுக்கு ஒரே ஒரு சார் டவுட். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. கிருஷ்ணவேணி மேடம் பேசுங்க. சார் காம்பவுண்ட் வால் பத்தி பேசுனீங்கல்ல சார், அது வந்து Yes, madam. ரெண்டு வீட்டுக்கும் காமனா போடுங்களா சார், அது தப்பா சார் இல்ல கரெக்டா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காம்பவுண்ட் வால் அமைச்சுக்கலாம். ஆனா இந்த வீடு அந்த காம்பவுண்ட் வால்ல ஒட்டக்கூடாது, அந்த வீடு காம்பவுண்ட் வால்ல ஒட்டக்கூடாது. தனியா ஓகே ஓகே சார், சுத்தி வர மாதிரி இடம் இருந்து காமனா போடலாம். கண்டிப்பாக ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு சுத்தி வர ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி காம்பவுண்ட் வால்ங்கிறது செவுத்துலயோ செவுராலாவது இருக்கணும். நீங்க கம்பி வேலி அமைக்கிறது இப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அது காம்பவுண்ட் வால் கிடையாது. காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எதுக்காக அமைக்கணும்னா பஞ்சபூதங்கள் ஊடுருவக்கூடாது, முதல் விஷயம். அப்ப பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எது? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்கள். அப்ப இந்த பக்கம் தண்ணி ஊத்துனா அந்த சைடு வரக்கணும், இந்த சைடுல இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணா அந்த சைடு வரக்கணும், இந்த சைடு இருந்து காற்றை பிரஸ் பண்ணா அந்த சைடு வரணும், இந்த சைடுல மண்ணோ கல்ல தூக்கி போறோம்னா அந்த சைடு வரக்கணும். அதற்கான மெட்டீரியல் தான் நம்ம அமைக்கணும். புரியுதுங்களா மேடம்? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் வேற சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் நம்ம பிரம்மஸ்தானத்துல சொன்னீங்கல்லங்க சார், ஆமா சார். அங்க வந்துட்டு பிள்ளை வரக்கூடாதுதான். ஆனா பழங்கால முறைப்படியில இந்த நடுவுல 4 பக்கமும் சரிவு வர்ற மாதிரி நடுவுல 4 பில்லர் வச்சு பண்ணுவாங்களே சார், அது பண்ணுவாங்க சூப்பரா பண்ணிக்கலாம், கேப் விட்டு பண்ணிக்கலாம், சூப்பரா பண்ணிக்கலாம். நான் கேக்குறது சரி சார். கரெக்டா அந்த இடத்துல அப்படிங்கறதே வந்து. ஓகே, அடுத்து வாங்க. சரி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களும் பேசிட்டு மிச்சம் அவங்க தான் கேக்குறாங்க, நான் கேக்குறது கேட்கவே இல்ல. ஞான்ல இருந்து அவங்களுக்கு கேட்கும். நான் ஆன் தான் பண்ணிருக்கேன். ராஜேஸ்வரி மேடம், யார்? ராஜேஸ்வரி, கொஞ்சம் பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், பேசுங்க சார். மையப்புள்ளி சொல்லிருக்கீங்கல்ல, கீழே மையப்புள்ளி இருக்கு, மேல வேற மாதிரி மாடல் வீடு கட்டினா மேல பிரச்சனை இல்ல சார். இது விஷயம் சரிங்க சார். ஓகே சார். மேல ஃபுல்லாக ரூஃப் வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல கீழே செவுரு வரக்கூடாது, பில்லர் வரக்கூடாது, அவ்வளவுதான். இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய வேலையே. ஓகேங்களா சார்? சரிங்க சார். ஓகே ஓகே, வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி. வேற வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆறுமுகம் சார் பேசுங்க சார். இந்த பிரம்மஸ்தான மதிப்பீடு பண்றோம்லங்க சார்,
இப்ப வீடு தொட்டி போர்ட்டிக்கோ அமைச்சுக்கிறாங்கன்னு வைங்க. வீட்டுடைய தலைவாசல் தான் நம்மளுடைய ராஜ்நிலை. ஓகேங்களா சார்? தாய் சுவர் அப்படிங்கிறது அதுதான். போர்ட்டிக்கோ அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடி வர பாகம். நமக்கு தாய் சுவர் எதுவோ அதுதான். தாய் சுவர் தான் நமக்கு அளவு. ஓகேங்களா சார்? ஓகே சார். வெளியில இருக்கிறதெல்லாம் கிடையாது. தாய் சுவர் எது? ராஜநிலை தான் நம்மளோட தாய் சுவர் சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப 2 வீடு ஒன்னா வருது சார், ஒட்டி வருது. 2 வீட்டுக்கு இடையில கேப் இல்ல, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? கண்டிப்பா பாதிப்பு வரும். அதான் சொன்னேன், அந்த இடத்துல ஆகாய தத்துவம் செயல்படாது. ஒரு வீட்டுல ஆகாய தத்துவம் செயல்பட்டு கண்டிப்பா தயவுசெய்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்டா கேட்கிறேன். ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறப்ப எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க, நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லலாம். இன்னும் தவறே கிடையாது. எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க, மிச்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பேசுறது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லுங்க சார். பேர் சுரேஷ் சோமசுந்தரம் சார். சுரேஷ் சோமசுந்தரம் சார். தவிர எல்லாரும் மீட் பண்ணுங்க. அந்த விஷயம் சார், இந்த திசைகள் பாதிக்கப்பட்டாலும் அந்த வியாதிகள் வரும்னு சொன்னீங்கன்னா சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது ஒரு பிடிஎஃப் வழியிலேயே நான் தரேன் சார். பிடிஎஃப்-ஆவே நான் தரேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம் சார். எக்ஸாம்பிள் 1, 2 தான் நான் சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட பாதிப்பு. ஒவ்வொரு வீட்டுல மினிமம் 20 பாதிப்புகளுக்கு மேல இருக்கு. ஒரு பிடிஎஃப். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என் பேர் நிவேதா. ஓகே. காரைக்குடியில இருந்து பேசுறேன். நிவேதா மேடத்தை தவிர தயவு செய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. மேடம் பேசுங்க மேடம். நிவேதா மேடம் பேசுங்க மேடம். ஓகே, வேற யாராவது வாங்க. சார் வணக்கம் சார். நான் மயிலாடுதுறையில இருந்து அமுதா பேசுறேன் சார். மேடம் பேசுங்க மேடம். சார், வடக்குல குளம் இருக்கலாமா சார்? வடக்கு பக்கமா குளம் இருக்கு. வடக்கு பக்கம் குளம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல மட்டும் டவுட் கேள்வி. ஏன்னா நம்ம பார்க்காத வாஸ்து ரீதியான விஷயங்கள்லாம் 1 மணி நேரம் நம்ம பார்த்திருக்கோம். பார்த்த விஷயங்களை மட்டும் சப்ஜெக்ட் கேளுங்க, டவுட் கேளுங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட் இருக்கு, 2 பிளாட் இருக்கு. 2 பிளாட்டுக்கும் சேர்த்து மொத்தமா காமன் போட்டு ஒரு பிளாட்ல வந்து கட்டுறோம். நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருந்தா வாங்கலாம். ஓகேங்களா மேடம்? பட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சார் சார் பேசுங்க சார். சார், அஸ்திவாரம் அப்படிங்கிறது அஸ்திவாரம் நம்ம செவுரு கட்டுறோம்ல சார். செவுரு கட்டணும். அஸ்திவாரம்ன்றது கணக்கு இல்ல. நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேல செவுரு கட்டுற பாருங்க, பில்லர் போடுற பாருங்க, அந்த இடத்துல வந்து பில்லர் போடுறது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஹலோ, வணக்கம் மீட் சார். பண்ணீங்க சார். வணக்கம் மேடம், பேசுங்க சார், தெற்க பார்த்த வீட்டுக்கு நிலவாசல் கிட்ட மாடி ஆப்போசிட்ல மாடிப்படி வரலாமா சார்? ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரெக்வஸ்டா உங்களை எல்லாத்தையும் கேட்கிறேன். நம்ம பார்த்த சப்ஜெக்ட் தவிர வேற யாரும் கேள்வி கேட்காது. நம்ம அதை பத்தி பார்க்கவே இல்லை. நம்ம பார்த்து என்னென்ன பார்த்துருக்கோமோ அதுல மட்டும் கேள்வி கேட்கணும். ஓகே சார். ஓகே, நன்றி. மீத விஷயத்தை பார்ப்போம். வணக்கம் சார். ஓகே, வணக்கம் மேடம், பேசுங்க. என்ன பண்றீங்க மேடம்? மாத்தாடுங்க. ஹலோ, எல்லாரும் மீட் பண்ணீங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட் எல்லாரும் மீட் பண்ணீங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார் வணக்கம் சார். சார், நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருவோம் சார். அதுக்கு சார் ஒரே ஒரு சின்ன டவுட் பார்த்த சப்ஜெக்ட்ல இருந்தா மட்டும் கேளுங்க சார். இப்ப நீங்க ஈசானிய மூலம் சொல்லி சொன்னீங்க. மீட் பண்ணுங்க. சுதா மேடம், லோகநாதன் சார், எல்லாரும் மீட் பண்ணுங்க. கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். மீட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்க மேடம். சீனிவாசன் சார் பேசுறாரு, அடுத்து நீங்க பேசுங்க. கொஞ்சம் மீட் சார். ஓகேங்க சார். ஓகே, சீனிவாசன் சார் பேசுங்க. சார் லோகநாதன் ஃப்ரம் ஈரோடு. லோகநாதன் சார் மீட் பண்ணுங்க. லோகநாதன் சார் மீட் பண்ணுங்க. சீனிவாசன் சார் பேசட்டும், அதுக்கப்புறம் பேசுங்க. சார் உங்களுக்கு 2 பக்கம் வடக்கு கிழக்கு வந்து போட்டி கொண்டிருக்கிறீங்களா? பேசுங்க சார். சீனிவாசன் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். சார், இந்த கிழக்கு திசை ஈசானிய மூலைன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த டேங்க் இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி சொல்லுங்க சார். இப்ப தெற்க பார்த்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அது ஈசானிய மூலையில சார், ஒரே ஒரு விஷயம், நான் டேங்க் வைக்கலாம்னு சொல்லவே இல்லை. கிணறு தோண்டலாம், போர் போடலாம், தண்ணி கட்டி அமைக்கலாம்னு சொல்லியிருக்கு. டேங்க் வைக்கலாம்னு சொல்லுங்க. அதான் சார், அது கிழக்கு நோக்கி வரும்போது அந்த ஃப்ரண்ட்ல அது சரியா வரும் சார். தெற்கு நோக்கி வரும்போது
அதே இடம் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணுமாங்க சார்? அப்படி எதுவும் இருக்குமாங்க சார்? இங்க பஞ்சபூதங்கள் மாறாது. தெற்கு பார்த்த வீடா இருந்தாலும், மேற்கு பார்த்த வீடா இருந்தாலும், கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும், வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் அந்தந்த இடத்துல தான் அமைக்கணும். ஓகேங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. எந்த திசைகள் அப்படிங்கிறது நம்ம வீடு எந்த திசை பார்த்து வேணா அமைச்சுக்கலாம். ஆனா நம்ம அமைக்கிற இந்த பஞ்சபூதம் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் அந்தந்த இடத்துல தான் இருக்கு. ஓகேங்களா சார்? அதுல மாறணும். ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ சுதா சார். மேடம் பேசுங்க. சுதா மேடம் பேசுங்க. ஓகே, ஹலோ இப்ப சார், கேக்குதுங்களா? பேசுங்க. கேக்குது மேடம், பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் அக்னிமூலையில ஸ்டோர் ரூம் வரலாங்களா? அதான் நான் உங்கள்ட்ட முதலே சொல்லியிருக்கேன், நம்ம விஷயங்களை மட்டும் பேசுங்க அப்படின்னு. நம்ம ஸ்டோர் ரூம் பத்தி பார்க்கலாம் மேடம். அதை பத்தி பார்ப்போம். என்னங்க சார்? சரி, ஓகேங்க சார். மீட் பண்ணிக்க எல்லாருமே மீட் பண்ணிக்க. ஓகே, இப்ப யாரும் எதையும் தவறாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். அப்ப அது ரீதியான விஷயங்களை நம்ம பேசுறப்பதான் அது கரெக்டா இருக்கும். நம்ம பார்க்காம ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசக்கூடாது. ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திசை அப்படிங்கிறது எப்பயுமே எந்த திசை பார்த்து வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சார். ஒரு திசை அப்படிங்கிறது எந்த திசை பார்த்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப பேர் உங்களோட அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க, கடன் வாங்கி வீட்டை கட்டியிருப்பாங்க. சார் கடன் வாங்கி தான் சார் வீட்டை கட்டினேன், ஆனா அந்த வீட்டுக்கு எப்ப போனனோ அப்பயே என் பெண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிச்சு. பையனுக்கு உடனே திருமணம் அப்படிங்கிறதும் நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சு. நல்ல அமைதியான பொண்ணு. அதே மாதிரி இந்த வீடு கட்டின கடந்த 4 வருஷத்திலே அடைச்சிட்டோம். பக்கத்துல இருக்கிற இடத்தையும் வாங்கிட்டோம். நல்ல யோகம் சார். அதுவே இன்னொருத்தவங்க, சார் கையில இருக்கிற பணத்துலதான் இந்த இடம் வாங்கணும், நல்ல வசதியாத்தே இருந்தோம், ஆனா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்ப அந்த பணமும் நமக்கு முடங்கிருச்சு, தொழிலும் அப்படிங்கிறது நஷ்டமாயிருச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் சார். சம்பந்தம் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேஸ் போட்டு அதுல ஒரு விரையத்துல ஒரு 5-6 லட்சம் போயிடுச்சு. திடீர்னு மருத்துவ செலவு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா, நம்ம எந்த திசை பார்த்து வீடு கட்டுறோமோ அந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும். வாஸ்து ரீதியான தவறுதலா இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அந்த மனை யோகமான மனையா இருக்கணும் அப்படின்னா நம்ம தலைவாசல் வைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது யோகமான திசையாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், தலைவாசல் அமைக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது யோகமான திசையா இருக்கணும். பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசைகளாக இருந்துடவே கூடாது. அப்ப நம்ம 2வது வாசல், இப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டுறோம் அப்படின்னா வடக்கு பார்த்து பிளாட் வாங்கி வடக்கு பார்த்து வீடு கட்டுவதுதான் சரி. தெற்கு பார்த்த மனை வாங்கி தெற்கு பார்த்து வீடு கட்டணும். ஒருவேளை நம்ம தெற்கு பக்கம் நம்ம வடக்கு பக்கம் யோகம் இல்லை, கிழக்கு பக்கம் தான் யோகம்னா ஒரு இடம் பிளாட்டை வாங்கிட்டா வடக்கு பார்த்த பிளாட், அதனால நம்ம கிழக்கு பார்த்து வீட்டை திருப்பி கட்டுறோம். ஆனா அது அமைப்பு அப்படிங்கிறது சரியான அமைப்பு கிடையாது. வடக்கு பார்த்த பிளாட்ல வடக்கு பார்த்து வீடு கட்டுவதுதான் சிறப்பு. வடக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்து வீடு கட்டுவதோ, மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்து வீடு கட்டுவதோ சிறப்பெல்லாம் கிடையாது. சிறப்பு அப்படிங்கிறது எதுனா எந்த திசை பார்த்த பிளாட் வாங்குறோமோ அந்த திசை பார்த்த வீடு கட்டுவதுதான் சிறப்பு. அப்ப ஒரு திசையில நம்ம வீடு கட்டுறோம்னா அந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திசை அப்படிங்கிறது எக்காரணத்துல நமக்கு பிரச்சனையை கொடுத்துடக்கூடாது. அப்ப யோகத்தை கொடுக்குற திசையில நம்ம தலைவாசல் அமைக்கும் பொழுது அந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோகமான மனையாக மாறும். அப்ப பேசிக்கா உங்க ஜாதகமே தெரியாட்டி பிரச்சனை இல்லை, நீங்களே உங்க ஜாதகத்தை எடுத்து நமக்கு எந்த திசை யோகமா இருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு தெளிவா நம்ம இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா யோகமான திசை தான் பார்த்துதான் நம்ம ஒரு மனை வாங்கணும், வீடு கட்டணும், ராஜநிலை வைக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஜாதக ரீதியான ஒரு விஷயம் தான். ஆனா உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாருடைய ராசிக்கு சார் பார்க்கணும்? வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறப்ப யாருடைய ஜாதகத்துக்கு தான் சார் பார்க்கணும் அப்படின்னா, எப்பயுமே புரிஞ்சுக்குங்க, ஒரு வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீடுங்கிறதுக்கு பேர் ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னா, காலி இடம் அப்படின்னா செவ்வாய்ன்னு அர்த்தம், வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் அர்த்தம். அப்போ ஒரு காலி இடத்துல வீடு கட்டும் பொழுது அதனோட மதிப்பு அப்படிங்கிறது கூடுது. முதல் விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவில கணவன் அப்படிங்கிறவங்க செவ்வாய்ன்னு அர்த்தம், மனைவி என்பவள் சுக்கிரன் அர்த்தம். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படிங்கிறத தாண்டி
அவன் சுக்கிரனோட இணையும் பொழுது மனைவி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மதிப்பு அப்படிங்கிறது, அவன் வந்து வேலைக்கு கூட போக மாட்டான், டெய்லி தண்ணி அடிச்சு வீட்டுல ஆகாம இருப்பான். ஆனா கல்யாணம் பண்ணிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு மரியாதை அப்படிங்கிறது, ஏன்னா சுக்கிரன் அங்க ஆக்டிவேட் ஆகிறான். அப்ப மனைவி என்றால் சுக்கிரன், வீடு என்றால் சுக்கிரன். அப்ப ஒரு இடத்துக்கு வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு பிளாட் வாங்குறோம், இடம் வாங்குறோமா, அவன் மனைவி பேரில் பத்திரம் பதிவு பண்றதுதான் சிறப்பு. முதல் விஷயம், மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும் திசையை, வேற யாருக்கும் பார்க்க தேவையில்ல. ஒரு வீட்டுல மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும், வேற வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்க தேவையில்லை. ஏன்னா வீடுனா சுக்கிரன், மனைவி என்றால் சுக்கிரன், மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும். மனைவி பேர்ல தான் பத்திரம் பதிவு செய்யணும். ஒருவேளை மனைவியுடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் யாருடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்யறோமோ அவங்களுக்கு அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். கணவர் பேருக்கு நம்ம பதிவு செய்யறோம்னா கணவனுக்கு அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். அந்த வீடு அப்படிங்கறதுனால மனைவிக்கு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கணும். அப்ப 2 பேருக்கும் யோகத்தை கொடுக்குற ஒரு திசையை பார்த்தா நம்ம மனை அமைக்கணும். அப்ப வேற எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெளிவா புரியும்படி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இதுதான் ஒரு ஜாதக ராசி கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராசி கட்டம் இதுல மேல இருக்கிற இது இந்த ராசியில முதல் ராசின்னு சொல்றோம். இந்த ராசியுடைய பேர் மேஷம். இது 2வது ராசி, இதற்கு பேர் ரிஷபம். இது 3வது ராசி, இந்த ராசிக்கு பேர் மிதுனம். இது 4வது ராசி, இந்த ராசிக்கு பேர் கடகம். இது 5வது ராசி, இந்த ராசிக்கு பேர் சிம்மம். இது 6வது ராசி, இந்த ராசிக்கு பேர் கன்னி. இது 7வது ராசி, இந்த ராசிக்கு பேர் துலாம். இது 8வது ராசி, இந்த ராசிக்கு பேர் விருச்சகம். இது 9வது ராசி, இந்த ராசிக்கு பேர் தனுசு. இது 10வது ராசி, இந்த ராசிக்கு பேர் மகரம். இது 11வது ராசி, இந்த ராசிக்கு பேர் கும்பம். இது 12வது ராசி, இந்த ராசிக்கு பேர் மீனம். அப்படி மொத்தம் 12 ராசிகள் அப்படிங்கிறது. அப்ப இந்த ராசி அப்படிங்கிறது 12 ராசியில ஒரு ராசிக்கு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா மேச ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, ரிஷப ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, மிதுன ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, கடக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை, அதுவே சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, கன்னி ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, துலாம் ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, விருச்சக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை, தனுசு ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, மகர ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, கும்ப ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, மீன ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு அதிபதி அப்படின்னு இருக்காங்க சார். அதிபதினா யாருன்னா ஓனர்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. ஒரு ராசிக்கு ஒரு அதிபதி, அதிபதினா அந்த இடத்துடைய ஓனர்னு அர்த்தம். அதுல இந்த சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன். கடக ராசியுடைய அதிபதி சந்திரன். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சனி பகவான், சரி சுக்கிரன். மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான். கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்ப ஒரு ராசிக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராசிகளை, இந்த 12 ராசிகளை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். என்னன்னா, ஒண்ணு சரம் அப்படின்னு பிரிக்கிறோம், இன்னொன்று ஸ்திரம் அப்படின்னு பிரிக்கிறோம், இன்னொன்னு உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம்.
அப்ப சரம் அப்படின்னா ஒரு வினையின் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். சரம் என்று ஒரு வினையின் தொடக்கம் அப்படிங்கிறது சரம். அதுவே அந்த வினையின் நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஸ்திரம். அந்த வினையின் முடிவு அப்படிங்கிறது உபயம் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த மேசராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷபராசி அப்படிங்கிறது பிறராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபயராசி, கடகராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது பிறராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபயராசி, துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபயராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திரராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபயராசி. அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா பாருங்க, 12 ராசியில என்னென்னு பார்த்திருக்கோம். 12 ராசிகளுக்கும் ஒரு ராசிகளுக்கும் உள்ள திசைகள் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியுடைய ஓனர் யாரு அப்படின்றத பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியும் சரம் எது, ஸ்திரம் எது, உபயம் எதுன்னு 3ஆ பிரிச்சு. அப்ப இதுல முக்கியமா கவனிங்க, சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்னன்னா பாருங்க, மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி. இந்த 4 ராசிக்கும் கெடுதல் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். 11வது இடம் அந்த ராசி கெடுதல் செய்யக்கூடிய இடம் அர்த்தம், முதல் விஷயம். அதுவே ஸ்திர ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி மற்றும் கும்பராசி, இந்த 4 ராசிக்கும் கெடுதல் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா 9ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம் அர்த்தம். உபய ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி, இதற்கு 7ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். கெடுதல் செய்யக்கூடிய இடம்னா பாதக ஸ்தானம் அர்த்தம். அந்த இடத்திற்கு பாதக ஸ்தானம் அர்த்தம். அப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா பாதக லக்னம் என்ன லக்னமோ, கட லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா. இப்ப எக்ஸாம்பிள் மேச கட லக்னமும் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் கட லக்னமும் உங்க சர லக்னமும் அர்த்தம். அதுவே கன்னி லக்னமா இருந்தா உபய லக்னம்னு அர்த்தம். அப்ப லக்னம் என்ன லக்னமோ இந்த லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் கன்னி லக்னம்னா உபய லக்னம், அப்ப உபயத்துக்கு 7ஆம் இடம் ஆகாதுன்னு அர்த்தம். அப்ப உபய 7ஆம் இடம் தான் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. அந்த பாதக ஸ்தானத்தோட திசை என்ன திசையோ அந்த திசை ஆகாது. ரெண்டாவது என்னன்னா பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ, பாதக ஸ்தானத்திற்கு யார் அதிபதியோ இந்த அதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசையும் ஆகாது. வேற ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, உங்க ஜாதகத்தை வச்சா லைவ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யார்கிட்ட சார் ஜாதகம் இருக்கு சொல்றேங்க சார். சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லிட்டு சொல்லுங்க சார். மீனால் சார், என்னோட பேர் ராமநாதன். மீனாளுக்கு ஜாதகம், என்னோட பேர் ராமநாதன். சொல்லுங்க சார், கிரகங்களை சொல்லுங்க சார். லக்னம் என்ன லக்னம் சார்? லக்னம் சிம்மம். சிம்ம லக்னம், நல்லா கவனிங்க, லக்னம் சிம்ம லக்னம். கிரகங்களை சொல்லுங்க சார். சிம்மத்துல சனி ராகு. சிம்மத்துல சனி ராகு. கண்ணியில் எதுவும் இல்லைங்க. கண்ணில எதுவும் இல்ல. விருச்சிகத்துல சூரியன் புதன். சூரியன் புதன், விருச்சகத்துல சூரியன் மற்றும் புதன். தனுசுல செவ்வாய். தனுசுல செவ்வாய். கும்பத்துல கேது. கும்பத்துல கேது. மகரத்துல சந்திரன். மகரத்துல சந்திரன். மகரம். சந்திரன். கடகத்துல குரு. கடகத்துல குரு. ஓகே. இப்ப துலாத்துல சுக்கிரன். துலாத்துல சுக்கிரன் சார். துலாம்ல சுக்கிரன் சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சரி, எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. மீட் பண்ணிக்கீங்க சார். ராமநாதன் சார் மீட் பண்ணுங்க. மீட் பண்ணிக்க சார். ஓகே. இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். கொஞ்சம் எல்லாரும் தெளிவா கவனிங்க. லக்னங்கிறது சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். ஸ்திர லக்னம் நல்லா பாருங்க, சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம். அப்ப இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. 9ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லியிருக்கு. அப்ப சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு பார்க்கலாம். சிம்மம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மேசம் தான் 9ஆம் இடம். அப்ப மேசம் தான் பாதகஸ்தானம்னு அர்த்தம். அப்ப அந்த பாதகஸ்தானத்தோட திசை எது? கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது, முதல் விஷயம். ரெண்டாவது,
பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்தோட அதிபதி பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகாதிபதி ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசையும் ஆகாது. அப்ப இந்த பாதகாதிபதியான செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்காரு செவ்வாய். அப்ப தனுசோட திசையும் கிழக்கு தான். அப்ப இந்த ஜாதகருக்கு கிழக்கு திசை மட்டும் ஆகாத திசைன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? ராமநாதன் சார். சார் திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலன்ட் சார். ஓகே, திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெளிவா கவனிங்க. லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும். முதல் விஷயம், லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் சார் சொன்னது. அப்ப சிம்ம லக்னம் அப்படிங்கிறது சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம். அப்ப சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். சிம்மம் 1, கன்னி 2, துலா 3, விருச்சகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8, மேசம் 9. இதுதான் 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடம் தான் பாதக ஸ்தானம். முதல் விஷயம். அப்போ பாதக ஸ்தானத்தோட திசை எது? கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசை ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா பாதக ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். அதிபதி செவ்வாய். செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா தனுசுல இருக்காரு. தனுசுடைய திசையும் கிழக்கு தான். அப்ப கிழக்கு திசை மட்டும் ஆகாது. புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? பாதக ஸ்தானம் கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சார்? தெளிவா இருக்குங்க சார். புரியுதுங்க சார். ஓகே ஓகே, நன்றி. அடுத்து இப்ப மிக மிக அருமை சார், மிக அருமை சார். நன்றி நன்றி. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். எப்படின்னா இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜாதக கட்டத்துல பாக்குறீங்களா இல்ல பொதுவாவே செவ்வாய் வந்து விருச்சிகத்தோடையும் மேசத்தோடையும் அதிபதிங்க ஐயா, அதை பாக்கணுங்களா? செவ்வாய்க்கும் விருச்சகத்துக்கும் சாரி விருச்சகத்துக்கும் மேசத்துக்கும் எப்பயுமே செவ்வாய் தான் அதிபதி. அந்த செவ்வாய்க்கு ஜாதகத்துல தனுசுல இருக்கு, வேற ஒரு ஜாதகத்துல கமலத்துல கூட இருக்கும், வேற ஒரு ஜாதகத்துல மிதுனத்துல கூட இருக்கும். ஓகேங்களா சார்? அது மாறும். ஓகேங்களா சார்? நன்றி நன்றிங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பாக்கலாங்களா? 2 திசை வர மாதிரி. என் பேர் காளிதாசன். மேஷ லக்னம், கடகராசி. இருங்க சார், இருங்க ஒரே நிமிஷம். லக்னம் அவங்க லக்னம் என்ன லக்னம் சார்? மேஷ லக்னம். மேஷ லக்னம். கிரகங்களை சொல்லுங்க சார். 2ல வந்து புதன் செவ்வாய். ரிஷபத்துல புதன், ரிஷபத்துல புதன் செவ்வாய். நல்லா கவனிங்க எல்லாரும். அடுத்து மிதுனம் காளி. ஓகே. சந்திரன் 4ல சந்திரன். ஓகே. 5ல குரு. குரு. 6ல கேது மாந்தி. கேது. அடுத்து 12ல சனி ராகு. 12ல சனி ராகு. மீதி கிரகங்கள் சார் எல்லாம் வந்துருச்சுங்க சார். எல்லாம் எப்படி சார்? 4, 3, 7 கிரகங்கள் தானே சார் சொல்லியிருக்கீங்க. சுக்கிரன் எங்க சார் இருக்கு? சாரி, செவ்வாய். லக்னத்துல சூரியன் சுக்கிரன். சூரியன் சுக்கிரன் சனி சார். சரி, சூரியன் சுக்கிரன். ஓகே ஓகே. இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க. ஜாதகத்துப்படி லக்னம் மேஷ லக்னம். அப்ப மேஷ லக்னம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். மேஷ லக்னம் சர லக்னம். அப்ப சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப இங்க இருந்து 11ஆம் இடம் எதுன்னு எண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. கும்பம் தான் 11ஆம் இடம். கும்பத்தோட திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேற்கு திசை. அப்ப முதல் விஷயமா மேற்கு ஆகாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். கும்பத்தோட அதிபதி சனி பகவான். அப்ப சனி பகவான் தான் பாதகாதிபதி. அப்ப இந்த ஜாதகத்துல பாதகாதிபதியான சனி பகவான் எங்க இருக்காருன்னா மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப மேற்கு மற்றும் வடக்கு திசைகள் ஆகாது. புரியுதுங்களா சார்? காளிதாஸ் சார். புரியுதுங்க சார். ஓகே ஓகே. பாதக திசை கண்டுபிடிக்கல சமயம் இருக்கா சார்? ஓகே. அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சரி ஆகாத திசை எதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஆகாத திசை எது? யோகமான திசை எது? திசை அப்படிங்கிறது பாதகமான திசை. அப்ப ஆகாத திசை எது அப்படின்னு பார்க்க போறோம். எல்லாரும் எழுதுங்க. லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் என்றால் யோகஸ்தானம்னு அர்த்தம். வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே வீடு நிலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தொரு ஜாதகருக்கும் 4ஆம் இடத்தை பொறுத்து தான் அமையும். அப்ப ஒரு வாஸ்து நிபுணரா நமக்கு எந்த திசை அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும், எந்த திசை பார்த்து அவங்க வீடு கட்டணும்னு நமக்கு சொல்ல தெரியும். ஒரு இடத்துல போய் இடத்த வாங்கிடணும், ஆனா அவங்க ஜாதகங்களுக்கு அந்த திசை யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப
ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்து திசை, லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். வேற எது இல்ல. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். வேற எதுவுமே கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்க யோக திசை எதுன்னு பார்க்கணும். ஐயா நம்மளது சிம்ம லக்கணம். சார் உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. குமரேசன், நாமக்கல். குமரேசன் சார் 4ஆம் இடம் எம்டியா இருந்தா என்ன சார் பழக்கம்? இப்பதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க தான் போறோம். ஐயா குமரேசன் நம்மளது வந்து நம்மளது சிம்ம லக்கணம். ஓகே. கன்னி வீட்டுல குரு இருக்காருங்க ஐயா. கன்னில குரு. அதுக்கப்புறம் விருச்சக வீட்டுல ராகு. விருச்சகத்துல ராகு. அதுக்கப்புறம் கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன், சனி, சந்திரன். புதன், சனி, சந்திரன். ஆமா ஐயா. அதுக்கப்புறம் மீன வீட்டுல சூரியன், சுக்கிரன். சூரியன், சுக்கிரன். அடுத்து சார். அப்புறம் ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது. கேது. அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல செவ்வாய். மிதுனத்துல 3ஆம் வீடு ஐயா. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. இப்ப நல்லா கவனிங்க, வெயிட் பண்ணிங்க சார். இப்ப இதுல எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். யோகத்தை கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன சொன்னோம், 4ஆம் லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். அப்ப லக்னம் என்ன லக்னம்? சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் எது? சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சகம் 4. இதான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை எது? வடக்கு திசை. முதல் விஷயம், வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். 2வது, 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசையை நமக்கு யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இந்த ஜாதகத்துல மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்தோட திசை மேற்கு. அப்ப வடக்கு மற்றும் மேற்கு திசைகள் யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா சார்? குமரேசன் சார். புரியுது சார், புரியுது சார். ஓகே. ஆக்சுவலி நீங்க சொன்ன பிரகாரம் முன்னாடி வந்து எனக்கு கிழக்கும் மேற்கும் ஆவாதுன்னு வச்சீங்க. இல்ல அதை நான் பார்க்கத்தான் போறேன். அடுத்து 2 இணைச்சு. சரிங்க ஓகேங்களா சார்? இப்ப நன்றி. பார்க்கறதுல யாருக்காவது ஒரு விஷயத்த பார்த்துட்டோம். அடுத்து எந்த திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்த்துருக்கோம். இந்த யோகத்தை கொடுக்குற திசையில யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? அதை மட்டும் வாங்க. அடுத்து 2 இணைச்சு பார்க்க போறோம். காளிதாஸ் பேசுறேன் சார். உங்களுக்கு அதேதான். உங்க சிம்ம லக்னம்னால உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. நமக்கு யோக திசை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் சந்தேகம் இருக்குவாங்க. சார் காளிதாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு இது டவர் சரியா கிடைக்கலைங்க. அது இன்னொரு தடவை சொல்லுங்க சார். யோக திசை வேற ஒண்ணுமே இல்ல சார். லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா சார்? லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசையும் யோகத்தை கொடுக்கும். ஓகே சார். ஓகே 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 சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? சிவகுமார் சார். சார் இப்ப 4ஆம் திசையில எந்த ஒரு இதுவுமே இல்ல, கிரகமுமே இல்ல, அப்பனா எப்படி சார் பலன் கொடுக்கும்? இப்ப இந்த கிரக இப்பயுமே எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிரகம் இருந்தாலும் இல்லைன்னு நம்ம வடக்கு திசையில 4ஆம் திசை யோகம். ஓகேங்களா சார்? இந்த இடத்தோட அதிபதி செவ்வாய். இவர் எங்க போய் இருந்தா அதை யோகம். கிரகம் இருக்கிறது இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. அது மாறது இல்லை. கிரகம் இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சிம்ம லக்னத்துக்கு இதான 4ஆம் இடம். கடவுள் கிரகமா இருந்தா 4ஆம் இடம் துலாம் தானே. புரியுது இல்லைங்களா சார்? புரியுது சார். புரியுது சார். வேற யாராவது சின்ன டவுட்டுங்க சார். சார் காளிதாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் எனக்கு வந்து ஆகா திசை மேற்கு வடக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஒரே விஷயம் அதை நம்ம பார்க்க போறோம். 2 இணைச்சு பார்க்க போறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இது புரியுதுங்களா? இது புரியுது. ஓகே. இது மட்டும் வாங்க. யோக திசை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் வாங்க. யாரும் சந்தேகம் இருக்கிறவங்க. சார் வணக்கம். கவிதா பேசுறேன் சார். சார் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்குங்க சார். இப்போ நீங்க யோக திசை அப்படின்னு சொன்னீங்க. என்னோட சிஸ்டர் வந்து சிம்பிள் தான் சார். அது சொல்லிட்டேன் சார். ஒரு சின்ன டவுட் அதுல கேட்கணும். எங்க சிஸ்டரோடது வந்து சிம்பிள் லக்னம் சார். அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து லக்ன இல்ல சார். அதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குங்க சார். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்காரு. சிம்ப லக்னம். லக்னத்துல வந்து குரு, ராகு,
செவ்வாய் 3 பேர் ஒரே ஒரு இருக்காங்க. நிமிஷம் சிம்ம கன்னி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதுல வந்து யோக திசை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு சந்தேகமா அது மட்டும் சொல்லுங்க. ஆமாங்க சார். ஆமா. யோக திசை கண்டுபிடிக்கல வேற எதுவுமே இல்லை. 4ஆம் இடம் சிம்ம லக்னம்னா இதே தான் விருச்சகம் தான் உங்களுக்கு விருச்சகம் தான் 4ஆம் இடம். அப்ப விருச்சகத்தோட திசை வடக்கு திசை யோகம். புரியுதுங்களா மேடம்? அதே மாதிரி இந்த இடத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் வந்து எங்க போய் நின்று இருக்காரு? சிம்ம லக்னத்துல என்ன சிம்மத்துல தான் இருக்கு. அப்ப கிழக்கு திசை யோகம். ஓகேங்களா மேடம்? வடக்கு மற்றும் கிழக்கு யோகம். புரியுதுங்களா? ரைட் சார். இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இதுக்கு முன்ன சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பாதகாதி ஒரே ஒரு நான் வந்து யோக திசை மட்டும் தான் சொல்றேன். ரெண்டையும் இணைச்சு பார்ப்போம் தான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ரெண்டு இணைச்சு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ. கோபிகிருஷ்ணன் சார் சார் ஒன்றும் சார் ரெண்டுமே நான் இது பண்ணி பார்த்தேன். வடக்குன்றது எனக்கு யோகமாவும் வருது சாதகமாவும் வருது. ரெண்டையும் இணைச்சு பார்க்க போறோம் சார். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? யாருமே கன்ஃபியூஸ் ஆகுது. ரெண்டையும் இணைச்சு பார்க்க போறோம். யோக திசை கண்டுபிடிக்கல யாருக்கா சந்தேகமா? அது மட்டும் பேசுங்க. சரி இல்ல கிளியர். நம்ம ரெண்டையும் இணைச்சு பார்க்க போறோம். யாரோ ஜாதகம் குறுக்காவாங்க கொடுங்க. ஜாதகத்தை வச்சு ரெண்டையும் இணைச்சு பார்த்துருவோம் சார். நான் சொல்றேன். சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? கோபிகிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார் உங்க ஜாதகத்தை சார். 3ல கேது. லக்னத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 3னா எது? லக்னம் லக்னம் வந்து தனுசு சார். தனுசு லக்னம். ஓகே. அதுலயே ராகம் இருக்கு. தனுசுலயே ராகு இருக்கு. ஓகே. மகரத்துல சனி. மகரத்துல சனி. கும்பத்துல சந்திரன். அப்புறம் 3ஆவதுல கேது சார். அதாவது மேசம் ரிஷபம் மிதுனத்துல கேது. ஓகே. இது 7ஆம் இடம் சார். லக்னத்துக்கு இது 7ஆம் இடம். 9ல குரு சார். 9ல குருங்கிறது நீங்க இது சொல்றீங்களா இல்ல நீங்க? அதான் சார். அதான் நீங்க காமிச்சீங்களா? சிம்மத்துல கேது. சிம்மத்துல குரு. ஓகே. 11ல சுக்கிரன். 12ல சூரியன் புதன் செவ்வாய். ஓகே சார். சரிங்க சார். கோபிகிருஷ்ணன் சார் மீட் பண்ணிக்கீங்க. இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும், ரெண்டையும் இணைச்சு பார்ப்போம். இப்ப முதல் விஷயம் எந்த திசை ஆகாது அப்படிங்கறத பாத்துக்கலாம். தனுசு லக்னம் நல்லா பாருங்க. தனுசு லக்னம் உபய லக்னம் 7ஆம் இடம் ஆகாது. அப்ப இதுல 7ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7. மிதுனம் தான் நமக்கு 7ஆம் இடம். அப்ப மிதுனத்துடைய திசை மேற்கு. அப்ப ஆகாத திசை அப்படிங்கிறது முதல் விஷயம். மேற்கு திசை ஆகாது. 2வது, அப்ப இதுதான் பாதகஸ்தானம். 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். இந்த அதிபதி யாரு? புதன் தான் இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதியான புதன் எங்க இருக்காருன்னா விருச்சகத்துல இருக்காரு. விருச்சகத்துல தான் புதன் இருக்காரு. விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப மேற்கு மற்றும் வடக்கு திசைகள் ஆகாத திசைகள். ரெண்டுமே ஆகாத திசைகள். அப்ப எந்த திசை ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆகும்னா இதுல பாருங்க, தனுசு லக்னம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப இதுல 4ஆம் இடம் இது தனுசுக்கு 1 2 3 4. மீனம் தான் 4ஆம் இடம். இப்ப இந்த 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது மீனத்தோட திசைங்கிறது வடக்கு. அப்போ வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும் முதல் விஷயம். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப இதுல 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு எங்க போய் நின்றுருக்காரோ சிம்மத்துல நின்றுருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. மேற்கு மற்றும் வடக்கு திசைகள் ஆகாத திசைகள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் யோகத்தை கொடுக்குற திசைன்னு பார்த்துருக்கோம். அப்ப இதே எல்லாத்துக்கும் சந்தேகம். ஒரே திசை யோகத்தை கொடுக்குது, ஒரே திசை பாதத்தை கொடுக்குது. இப்ப இதுல என்னன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது இந்த திசை வடக்கு. ஆகாத திசை பாதக திசை அப்படிங்கிறது மேற்கும் வடக்கும். இதுல பாருங்க, முதல் விஷயம் யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் ஒரு திசை இருக்குல்ல சார். என்ன திசைனா தெற்கு திசை. யோகத்தையும் கொடுக்கல, பாதகத்தையும் கொடுக்கல. அப்ப அந்த திசைக்கு பேர் என்னன்னா நடுநிலை திசைன்னு அர்த்தம். நடுநிலை திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. அது யோகத்தையும் கொடுக்கல,
பாதகத்தையும் கொடுக்கல, அந்த திசைக்கு பேர் நடுநிலை திசை அப்படின்னு அர்த்தம். முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா மத்தியமமான திசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மத்தியமமான திசைனா எதுனா யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசைக்கு பேர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப இதுல பாருங்க, வடக்கு திசை யோகத்தை கொடுத்து வடக்கு திசை பாதகத்தை கொடுக்குது, அதனால அந்த வடக்கு திசைக்கு பேர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப நல்லா பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு யோகமான திசை அப்படிங்கிறது கிழக்கு, பாதகமான திசை அப்படிங்கிறது மேற்கு, நடுநிலை திசை அப்படிங்கிறது தெற்கு, மத்தியமமான திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப நம்ம வீடு கட்டணும்னா முதல் ஆப்ஷன் யோகமான திசையை தான் தேர்வு செய்யணும். ரெண்டாவது யோகமான திசை இல்லைன்னா நடுநிலை திசையை தேர்வு செய்யலாம். யோகமான திசையும் சரியில்லை, நடுநிலையான திசையும் ஒத்து வரலைன்னா மூன்றாவது தான் மத்தியமமான திசைக்கு போகணும். ஆனா எக்காலத்துக்கு வந்து பாதக திசையில அமைச்சிருக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? சார் புரியுது சார், புரியுது சார். தெளிவா புரியுது சார். ஒரு மேடம் கிடைக்கல. உங்க மேடம் பேர் என்ன மேடம்? சிம்ம லக்னத்துக்கு ஒருத்தவங்க டவுட் கேட்டீங்களா மேடம்? கவிதா மேடம். கவிதா. சொல்லுங்க சார். புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்க சார். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இருக்குங்க சார். நீங்க முடிச்சிருங்க சார், நான் அப்புறமா கேக்குறேன். இல்ல இதுதான் சப்ஜெக்ட், இது முடிஞ்சு. இப்ப உங்களோட ஜாதகத்தையும் சொல்லுங்க, அதுவே பாருங்க. ஓகே சொல்லுங்க சார். தெரியல சார். என்ன சார்? ஸ்கிரீனே தெரியல சார். தெரியும் சார். உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா உங்களுக்கு தெரியாம? இல்ல சார், விட்டு விட்டு கேக்குதுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம், உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்க மேடம். சிம்ம லக்னம் சார். லக்னம் சிம்ம லக்னம். நல்லா கவனிங்க. இப்ப சிம்ம லக்னம், லக்னத்துல குரு, ராகு, செவ்வாய். குரு, ராகு, செவ்வாய். 2ல சனி சார். 2ல சனி. 3ல புதன். 3ல புதன். 4ல சூரியன். 4ல சூரியன். 5ல சுக்கிரன். 5ல சுக்கிரன். 6ல வந்து சந்திரன். 6ல சந்திரன். 7ல கேது. ஓகே. இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் எந்த திசை ஆகாது அப்படிங்கிறது முதல் விஷயமா பார்க்கணும். எந்த திசை ஆகாது அப்படின்னு சொல்லி லக்ன சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு சரமா ஸ்திரமா உபயமா பார்க்கிறோம். ஸ்திரம். அப்ப ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம் ஆகாது அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப இதுல இருந்து 9ஆம் இடம் எதுன்னு என்ன போறோம்? 1 2 3 4 5 6 7 8 9. மேசம் தான் 9ஆம் இடம். அப்ப மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப முதல் விஷயம் கிழக்கு திசை ஆகாது. அடுத்து இந்த பாதக ஸ்தானங்கிறது மேசம், அதனுடைய திசை தான் கிழக்கு. அப்ப அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம், அவர் தான் பாதகாதிபதி. பாதகாதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா சிம்மத்திலே இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப அந்த கிழக்கு திசை ஆகாதுன்னு எழுதிட்டாங்க. சரி ரைட்டு. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்க்க போறோம். அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய இது ஆகாத திசை பார்த்துட்டோம். பாதகம், பாதக திசை கிழக்குன்னு பார்த்துட்டோம். அப்ப யோகம் எதுன்னு பார்க்கணும். அப்ப யோகம் என்பது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கணும்னு சொன்னோம். அப்ப 4ஆம் இடம் எது? சிம்மத்துல இருந்து 4ஆம் இடம் என்றோம். 1 2 3 4. விருச்சகம் தான் 4ஆம் இடம். அப்ப விருச்சகம் தான் 4ஆம் இடம் இருக்கிறப்ப விருச்சகத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை தான் யோகத்தை கொடுக்கும் முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க போய் நின்றுருக்காருன்னா சிம்மத்துல நின்றுட்டாரு. அப்ப சிம்மத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, வேற ஒண்ணுமே இல்ல. முதல் விஷயமாக எந்த திசை யோகம் அப்படின்னா வடக்கும் கிழக்கும் யோகம். பாதகம் அப்படிங்கிறது எதுனா கிழக்கு திசை பாதகம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதுல மேற்கும் தெற்கும் பாதகத்தையும் கொடுக்கல, யோகத்தையும் கொடுக்கல. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், மேற்கும் தெற்கும் பாதகத்தையும் கொடுக்கல, யோகத்தையும் கொடுக்கல. அப்ப அந்த மேற்கும் தெற்குக்கு பேர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். மேற்கும் தெற்கும் நடுநிலை திசைன்னு அர்த்தம். அப்ப ஒரே திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தா அந்த திசையை மத்தியமமான திசைன்னு எடுத்துடணும். அப்ப இதுல கிழக்கு திசை அப்படிங்கிறது மத்தியமமான திசை அப்படின்னு அர்த்தம். கிழக்கு திசை அப்படிங்கிறது மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு
ஆகாத திசை அப்படிங்கிறதே இல்லை. முதல் விஷயம். யோகமான திசை அப்படிங்கிறது வடக்கு, நடுநிலை திசை அப்படிங்கிறது மேற்கும் தெற்கும், மத்தியமமான திசை அப்படிங்கிறது கிழக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம் கவிதா மேடம்? புரிஞ்சுதுங்க சார். ஓகே. இப்ப யோக திசை பாதக திசை கண்டுபிடிக்கல யாருக்கும் சந்தேகம் இருக்குங்களா சார்? சார் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறீங்களா சார்? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. யோக திசை பாதக திசை கண்டுபிடிக்கல யாருக்கும் சந்தேகம் இருக்குங்களா சார்? இல்ல. ஓகே சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். வேற எதுவுமே இல்ல சார். ஒரு இடத்துல நமக்கு ஆகாத திசை அப்படிங்கிறது லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னம் சரமா ஸ்திரமா உதயமான்னு பார்க்கணும். சரமா இருந்தா 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திரமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, உதயமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப பாதகஸ்தானம் எதுவோ அந்த திசை ஆகாது. பாதகாதிபதி அதே மாதிரி பாதகஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்கிறோம் அந்த இடம் ஆகாது. அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். ஒரே திசை யோகத்தையும் பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை மத்தியமமான திசைன்னு வச்சு, யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்காம ஒரு திசை இருக்குன்னா அந்த திசை நடுநிலை திசைன்னு அர்த்தம். வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. வேற யாராவது பார்த்த விஷயங்கள சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? ஓகே. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மேற்கு வடக்கு ஆகா திசைன்னு வருது. ஓகே. அதே மாதிரி வடக்கு யோக திசைன்னு வருது. 4ஆம் இடம் கடகராசி. கடகராசி. ஓகே. அப்ப மேற்கு நம்ம ஒரே திசை. இப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்குது பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப அது மத்தியமமான திசைன்னு இருக்கு. ஓகேங்களா சார்? இல்ல இல்லைங்க, மேற்கு வந்து ஆகாதுன்னு வருது. ஓகே. வடக்கு ஆகாதுன்னு வருது, யோகத்திலயும் வடக்கு தான் வருது. அதான் சார். அப்ப வடக்கு வந்து உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்குது ஆகாத திசையும் வருதுன்னா வடக்கு பேர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப எனக்கு யோக திசை எதுங்க சார் இப்போ? உங்களுக்கு யோக திசை இருக்காது. இப்ப இந்த இடத்துல ஆகாத திசை இல்ல சார். ஓ அது மாதிரி. ஓகே ஓகே. அது மாதிரி உங்களுக்கு யோக திசை இருக்காது. அப்ப நீங்க நடுநிலை திசையில தான் இருக்கணும், இல்லாட்டி மத்தியமமான திசையில தான் இருக்கணும். ஓகேங்களா சார்? கிழக்கு தெற்கு அப்படிதான் தோணும். அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். நன்றி. சார் ஒரு டவுட் சார், கேட்கலாமா? சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இவங்களுக்கு லக்னம் வந்து 2வது ஸ்தானத்துல இருக்கு. அவங்களுக்கு யோக ஸ்தானம்ன்றது நம்ம எது கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப சொன்னீங்கல்ல யோக திசை 4வது, லக்னம் 2ஆம் ஸ்தானம்ல இருக்கு. லக்னம் 2வது ஸ்தானத்துல இருக்காரு சார். லக்னங்கிறதா முதல் ஸ்தானம் சார். அவர் ரிஷபத்துல லக்னங்கிறாருங்க சார். ரிஷபத்துல இருக்கு இல்லையா? ரிஷபம் லக்னம் அப்படின்னா அது ஸ்திர லக்னம். அதுதான் 1ஆம் இடம். லக்னம் தான் நமக்கு நம்ம ஜாதகத்துல 1ஆம் இடம். ஓகேங்களா சார்? ஓகே. அப்ப ரிஷபத்துல இருக்கப்ப ரிஷபங்கிறது ஸ்திரம். அப்ப 9ஆம் இடம் ஆகாது. அப்ப அவங்களுக்கு இது மகர ராசியாக தெற்கு திசை ஆகாது. ஓகேங்களா சார்? அப்ப மகர ராசியோட திசை தெற்கு திசை ஆகாது. அதோட அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்துல எங்க போய் நின்றதோ அந்த திசை ஆகாது. ஓகேங்களா சார்? ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே. அப்ப நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் பார்த்துருக்கோம். இந்த தொழில்முறை முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கும். அடுத்து நம்ம வகுப்புடைய தகவல்களை பேசிடுவோம். வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வகுப்பு இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய 16 பேட்ச் ஆன்லைன்ல முடிஞ்சு 17வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. நம்மளுடைய ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக 17வது பேட்ச் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. அப்ப இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்கள் நடைபெறும். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற 4 நாட்கள் நடைபெறும். இதே போல 4 வாரங்கள் நடைபெறும். மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். இது இரவு இதை இப்ப நடக்கிற போல இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுக்கு இதே போல ஜூம் மீட்டிங்ல நடைபெறும். இதுல பாத்தீங்கன்னா அங்கு ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு படித்து முடித்த உடனே இதை தொழிலா செய்யற அளவு அடிப்படையில் இருந்து அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்பில் பகிரப்படும். ஒரு பிளாட் அப்படிங்கிறது ஒரு மனையை எப்படி தேர்வு செய்யணும், பூமி பூஜை என்னைக்கு போடணும், எப்படி ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், எந்த பிளாட்டை வாங்கலாம் வாங்கக்கூடாது, அந்த தப்பா வாங்கிட்டோம் அந்த பிளாட்டை எப்படி சரி செய்யறது, அதுல வீடு எப்படி சரியா கட்டுறது, உள்ள அறைகள் எப்படி அமைக்கணும், வெளி அறைகள் எப்படி அமைக்கணும், ஒருவேளை கட்டின வீடுகளாக இருந்தால் எப்படி சரி செய்யணும், அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி பார்க்கணும், தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து எப்படி பார்க்கணும், ஒரு வீட்டை போய் பார்க்குறோம் அந்த வீட்டுல வந்து என்னென்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்கு,
அப்ப இந்த குறைபாடுகள் இருந்தால் வீட்டுல என்ன பாதிப்பு ஏற்படும், இதை எவ்வாறு சரி செய்வது? ஒரு மனை அப்படிங்கிறது மனையடி சாஸ்திர ரீதியா குழி பொருத்தம் எப்படி பார்க்கறது, அடிசாஸ்திர ரீதியா எப்படி மனை பொருத்தங்கள் பார்க்கறது, ஒரு மனையை எப்படி வரைபடம் வரைகிறது அப்படின்னு முழுமையான ஒரு வகுப்பு தொழில்முறை படித்து முடித்தோடனே தொழிலா பண்ற அளவு அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்பில் பகிரப்படும். அது இல்லாம இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். இன்கேஸ் நீங்க மறுநாள் அட்டன் பண்ண முடியாது, மறுநாள் அப்படிங்கிறது வீடியோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு புக்கு சர்டிபிகேட் எல்லாமே வீட்டுக்கு கொரியர் அப்படிங்கிறது அனுப்பப்படும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையா செலுத்தினாலும் செலுத்திக்கலாம், 2 தவணையாக செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழுவிலேயே அதுக்கான மெசேஜ் அப்படிங்கிறது குழுவில் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது போடப்படும். அதை கிளிக் பண்ணி குரூப்ல இணைஞ்சிக்கலாம். அல்லது என்னுடைய நம்பர் 99 52 66 35 04 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வகுப்புல இணையிற 16 பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்ப 17வது பேட்ச் தொடங்கும் போது, இப்ப நம்ம ஒரு பேட்ச் இணையறப்பையும் மாசம் மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது எதுக்காகனா படித்த மாணவர்களுக்காக மட்டும்தான். எல்லாத்துக்கும் அந்த லிங்க் போகாது, நம்ம கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் அப்படிங்கிறது அனுப்புவோம். அவங்க ஒவ்வொரு மாசமும் கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சந்தேகத்தை இடையில ஏதாவது 2-3 மாசம் கழிச்சு ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறீங்க, அங்க ஏதாவது டவுட் இருக்கு, அதை நீங்க அந்த வகுப்புல இணைந்து உங்களுடைய சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட வாஸ்து பார்க்க லைவா நீங்க வரணும் அப்படின்னாலும் நம்ம படித்த மாணவர் குழுவுல நம்ம போடுவோம். நம்ம நேரடியாகவும் நீங்க என்னை தொடர்பு கொண்டு நீங்க வகுப்பு நம்மளுடைய கூடவே வந்து வாஸ்துல டைரக்டாவும் நீங்க வாஸ்து பார்த்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகுப்பு நம்ம தொடங்கக்கூடிய வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார்? பிரபாகரன் சார் பேசுங்க சார். இப்ப நீ அட்டன் பண்ண முடியல, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் என்னால அட்டன் பண்ண முடியலன்னா வீடியோ அனுப்பிடுவீங்களா? உங்களுக்கு வீடியோ வந்துடும், மறுநாள் வீடியோ வந்துடும் சார். ஒவ்வொரு கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் வந்துடும். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். ஏதாவது புக் மாரி ஏதாவது கொடுக்குறீங்களா சார்? ஏதாவது புக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கொரியர் வந்துடும் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். வேற யாராவது? ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சந்திக்க இருக்கிறோம். வகுப்புல இணையணும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இரவெளி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ.